जननी सुगवाणी कल्याणी जननी सुगवाणी कल्याणी जननी सुखस्वरूपिणी मधुर वाणी सुखस्वरूपिणी मधुर वाणी सुखस्वरूपिणी मधुर वाणी सनातन मनो अखिल विनाशी सनातन मनो अखिल विनाशी सुगवाणी कल्याणी कुमारी भवानी வினைதீர்க்கும் விநாயகனே
கேளே கரிமுகனே கணபதியே வருவாய் ஐயா கணபதியே வருவாய் தீர்க்க விநாயகனை கேளே கரிமுகனே கணபதியே வருவாய் ஐயா கணபதியே வருவாய் வருவது பழமாகமோடு அருள் தர வேண்டும் ஆடி முகத்தோடு வருவது பழமாகமோடு அருள் தர வேண்டும் ஆடி முகத்தோடு சித்தி கணபதியே திருமுழு நிதியே சித்தி கணபதியே திருமுழு நிதியே வளரு வடிவுமணியே சிவதேவியவ கொடியே வளரு வடிவுமணியே சிவதேவியவ கொடியே எதிர்க்கு விநாயகனே வேடே கரிமுகனே கணபதியே வருவாய் ஐயா கணபதியே வருவாய் வாசுகி தடை துருட்டி மூடிரமாக்கி கடற்விலை சந்திரமை மகுடை சூட்டி வாசுகி தடை துருட்டி மூடிரமாக்கி கடற்விலை சந்திரமை மகுடை சூட்டி பத்து பழக்கமுடன் ஒரு முப்பது பொருளது பத்து பழக்கமுடன் ஒரு முப்பது பொருளது கலைஞர் வழக்கு வழக்கு இன்றும் ஆலோசனை பெருகே கலைஞர் வழக்கு வழக்கு இன்றும் ஆலோசனை பெருகே தீர்க்க விநாயகனே வேடே எரிமுகனே கணபதியே வருவாய் ஐயா கணபதியே வருவாய் கையில வாங்கினேன் பையில போடலே காசு போன இடம் தேவையில்லை கையில வாங்கினேன் பையில போடலே காசு போன இடம் கையில வாங்கினேன் பையில போடலே காசு போன இடம் தேவையில்லை
உண்ணாமல் இருக்கவும் மயில மாட்டிலே மயில போடலே காசு கைகுலுங்க வள்ளையில் இட்டேன் மங்கை என்னும் ராஜாத்திக்கு இது ஒரு தாளாட்டுமா என்னையும் சீராட்டுமா ராஜா
இது ஒரு தாளாட்டமா இன்னையும் தீராட்டமா தூய மூடங்கள் துணந்து வர வேண்டும் பெரியோர்களே சமையலே வயசுல தெரியும் நிற்காதற்கு தக என்ற திருவள்ளுவர் சொல்லுக்கிறங்க. அன்பு சார்ந்த பெரியவர்களுக்கும் அருமை உள்ள உண்ட இடமை தாய்மார்களுக்கும் இந்த நாடகத்தை புது பொண்டாட்டியை நோண்டு மாதிரி நோண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. எதிர்கால இளைஞர்களுக்கும் வருங்கால வாலிப சிங்கங்களுக்கும் இந்த மண்ணை பொன்னாக்கின்ற மாபெரும் விவசாய பெருங்குடி மக்களுக்கும் காலையில் காடு சென்று விவசாயம் இல்லாத மனுஷனே கிடையாது மாப்பிள்ள. இந்திய நாட்டின் முதுகெலும்பே விவசாயி தான். ஒரு அரசாங்க அதிகாரி இன்னைக்கு சம்பளம் வாங்குறா யாரைட்டு? விவசாயிட்டு தான். இந்த நாடக கலைஞர்கள் காலையில கை உழுற உங்ககிட்ட சம்பளம் வாங்குறோம்டா, நீங்க எல்லாம் சேத்துல கால வச்சாத்தான் நாங்க எல்லாம் சோத்துல கைய வைக்க முடியும். ஆமா, அதனாலதான் இந்திய நாட்டின் முதுகெலும்பாக தெரியக்கூடிய காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பிக் கொண்டிருக்கின்ற மாபெரும் விவசாய பெருங்குடி மக்களுக்கும் இந்த நாடக கலைஞர்கள் நன்றாக இருக்க வேண்டும், இந்த எஸ் காரைக்குடி கிராம பொதுமக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நாடகத்திற்கு அனுமதி அளித்து எங்களுக்கெல்லாம் அனுமதி அளித்த தமிழ்நாட்டுடைய காவல் பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்ற காவல்துறையில 2 காவல்துறை. முதலிடம் ஸ்காட்லாந்து, 2வது இடம் நம்ம தமிழ்நாட்டு காவல்துறை. காவல் பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்ற கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தவறாத காவல்துறையை சேர்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் கல்விக்கண் ஊற்றுகின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கும் பள்ளிக்கூடத்தில் பயிலுகின்ற மாணவ மாணவியர்களுக்கும் கலைவின் மீது அபிமானம் கொண்ட கலாரசிய பெருமக்களுக்கும் எங்கள் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பிலும் இந்த மண்ணின் மைந்தன் நகைச்சுவை நடிகர் எனது அன்பு சகோதரர் நமது ஏஎஸ் ஆனந்தகுமார் அவர்கள் சார்பிலும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாடகம் ஆரம்பிச்சாச்சு. கூத்துல கோமாளி வந்தாச்சு. நாடகம் பார்க்க இந்த பொன்னாட போத்திரவங்க எல்லாம் வாங்க. ஆளு காணுமா? சரி, போலீஸ் ரிப்போர்ட் கொடுங்க. காணும். ஆமா, விண்ணகத்து தேவர்கள் வண்ணமலம் தூவி பண்ணி சேர்த்து கீதம் பாடி வந்திருக்கும் என் போன்ற கலைஞர் பெருமக்களுக்கும் வயதுக்கு வந்தவர்களுக்கும் வயதுக்கு வர ரொம்ப வேகமா இருக்கு இன்னைக்கு. இளவட்ட வயசுல அப்படி துடிப்பா இருக்கணும்யா. குழந்தை பெற்றவர்களுக்கும் குழந்தை வர கொண்டிருப்பவர்களுக்கும் ரொம்ப எதையுமே ஒரு பொசிஷனா செய்யணும் மாப்ள. பொசிஷனா ஒரே மாதிரி செஞ்சா மக்கள் ஏத்துக்குவாங்களா? டிஃபரன்ஸ் கிடைக்கணும். பாத்தீங்களா, மிருதக்காரர் 2 நிக்க வச்சு 1 படுக்க போட்டு அடிக்கிறார். அப்பதான் சத்தம் கேக்கு. ஆகையினாலே இந்த நாடகத்திற்கு வந்தவர்களுக்கும் நாடகத்துக்கு வராமல் வீட்டுல தின்னுட்டு தூங்குறவங்களுக்கும் ஏண்டா இருக்கையிலே வலுப்பு வருது உனக்கு? வந்தவங்களுக்கு சொல்லியாமே வணக்கத்தை. வந்தவங்க தான் ஞானமானவங்க இருக்க கூடாது. வீட்டுல படுத்துக்கிட்டே சில ஓஏபி கேஸ்லாம் வர முடியாது. ஓஏபினா தெரியலையா? என்ன 80 to 90 வயசு அவங்களா? ஆமா, சரி சரி. அதே மாதிரி ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, எப்படி? தத்தக்கா புத்தக்கா 4 காலு, தானே நடக்கையில 2 காலு, உச்சி வெளுத்துட்டா 3 காலு, ஊருக்கு போகையில 10 கால்னே. தத்தக்கா புத்தக்கா 4 கால்னா என்ன மாப்ள? ஒரு தாயின் வயிற்றுல இருந்து குழந்தை பிறந்து
வந்து தவக்கையில 4 காலு 4 கால், இந்த 2 கை 2 காலு. சரி. தத்தக்கா புத்தக்கா 4 காலு. தானே நடக்கையில அவன் வயசுக்கு வந்துட்டான் பாருங்க, 2 கால்கிட்ட நடந்துருவான். தானே நடக்கையில 2 காலு. உச்சி வெளுத்துட்டா 3 காலு. அப்படின்னா 3வது கால் எது? என்ன? வயசு போயிடுச்சுன்னா ஊண்டுகோல் ஒண்ணு இருக்குல்ல, குச்சி குச்சி குச்சி, அந்த காலை ஊண்டித்தான் நடந்து வருவாங்க. உச்சி வெளுத்துட்டா 3 காலு. ஊருக்கு போகையில 10 காலு. அது எப்படி 10 காலு? செத்த பிரேயத்துக்கு 2 காலு, தூக்கிட்டு போற 4 பேத்துக்கு நலி 2 8 காலு. அதான் ஊருக்கு போகையில 10 கால். அதனால வீட்டுல படுத்துக்கிட்டு யார் எப்படி பேசுறாங்க, யார் எப்படி பாடுறாங்க, வள்ளி நாரதர் எப்படி தர்க்கம் பண்றாங்க, சுப்பிரமணியம் எத்தனை மணிக்கு வர்றாரு, எந்த சுப்பிரமணி? கொரண்டி சுப்பிரமணியனா அவர் போயிட்டு அவரை கொண்டதே வந்தேன் கருப்புராசா சுடுகாட்டுல அடக்கம் பண்ணிட்டு தான் வந்தேன். அவர் போயிட்டாரு. முருகனுக்கு பேரு சுப்பிரமணியம் இல்லையா? ஆமா. அதனால முருகன் எத்தனை மணிக்கு வர்றாரு அப்படின்னு வீட்டுல படுத்துக்கிட்டே கேட்பாங்க. அவங்களுக்கு வணக்கத்தை சொல்லிடுறோம். இந்த நாடகத்துக்கு வந்தவர்களுக்கும் நாடகத்துக்கு வந்துட்டு சில முக்கியமான வேலைகளை செய்துக்கிட்டு போறோம். அது என்ன வேலை தெரியுமா? நாடகம் பார்க்க வர்ற எப்படி வரணும், வீட்டை விட்டு புறப்பட்டு வரல தண்ணியை போட்டு வர்றதா, நாடகத்தை அள்ளி வச்சு மூடிடுவாங்க. வீட்டை விட்டு புறப்பட்டு வரல எப்படி வரணும், சாமியை கும்பிட்டு அப்படி ஊதி எடுத்து பூசி அப்படி மங்களகரமா குங்கும போட்ட நெத்தியில வச்சு உங்களை மாதிரி பொண்டாட்டியை கூப்பிட்டு புருஷன் கேட்கணும். அங்கதான் விஷயம் இருக்கு. அவங்க பொண்டாட்டியத்தான். ஆமா, அந்த கோவிட்-19 கொரோனாவில் ஹெல்மெட்டை மாட்டிட்டு வேற பொண்டாட்டியெல்லாம் ஏத்திட்டு போனாங்க. போனேன் பூரா வேகத்தடையில விழுந்து செத்துட்டேன். ஆமா, அதனால அவங்க பொண்டாட்டியை கூப்பிட்டு எப்படி கேட்கணும், ஆச்சரியத்தோட கேட்கணும். ஏமா நம்ம காரைக்குடியில் நாடகமா, ஆனந்தகுமார் நாடகமா, ஆச்சரியத்தோட யாரு முருகன், யாரு வள்ளி, யாரு நாரதர், யாரு ஹார்மோனியம், யாரு மிருதங்கம், யாரு ஆல்ரவுண்டு, யாரு கஞ்சா. என்னடா ஒரு மாதிரி துள்ளுவாப்ல? அது மணி 11 ஆகுதுல. ஆமா, அந்த நோய் இன்னும் அப்படியே இருக்கு. வரட்டுல போய் ஆளுக்கும் பாருங்களேன். போ அடிக்கும் போது நல்லா அடிச்சிடும். யாரு சிஞ்சா இப்படி ஆர்வத்தோட கேட்டு வந்தா நாடகம் பார்க்க வர்றாங்கன்னு அர்த்தம். ஆமா. ஆனா சில பேர் வீட்டை விட்டு புறப்பட்டு வரலையே மாப்பிள்ள ஒரு மாதிரியா சுணக்கத்தோட தான் வர. எப்படி என்னமோ தெருக்கூத்து பார்க்க போறது மாதிரி, செமினி சர்க்கஸ் பார்க்க போறது மாதிரி. சரி. ஒரு கையில பாய், ஒரு கையில தலகாணி, தண்ணி பாட்டில தண்ணி வேற. வீட்டுல உள்ள நாக்குட்டியை வேற கூப்பிட்டு வர்றது. நாக்குட்டி எந்த ஊர்ல கண்ணா நாடகம் பாத்துச்சு? அந்த மஞ்ச சட்டை மாவுண்ட மண்டைய வெளிக்கிருந்தா திங்கிறதுக்கு திண்டுட்டு அந்த பாத்தல் தண்ணியை வச்சு சலப்பு சலப்பு அடிச்சுட்டு குண்டில கொண்டாட்டிட்ட கேட்கறது, ஏண்டி இல்லாயி நம்ம காரைக்குடியில நாடகமா நடக்குது. வண்டி ரிவேஸ்ல ஆரம்பிச்சிடும். இன்னும் கொஞ்ச நேரத்துல இளவட்டங்களுக்கு எல்லாம் இந்த டான்ஸுக்கார புள்ள மங்கை, அது பேர என்ன, ஆளுக்கு ஆள் ஒல்லி புள்ள, தொழிலுக்கு சூப்பரா இருக்கு. பிச்சுவா இந்த புள்ள வர தொட்டிக்கு இளவட்டங்களுக்கு எல்லாம் கை இப்படி நிக்கி டெம்பர் கொடுத்து இந்த பிள்ளை வந்துட்டு போகணும்னு அந்த கை ரெண்டு கொஞ்சம் கொஞ்சமா அங்கதாயா வெதுவதுன்னு இருக்கு. இந்த கால் ரெண்டையும் மடக்கே வச்சுக்கிட்டு இந்த கால் ரெண்டையும் நீட்டி படுக்க போட்டு என்ன பார்த்தா அன்பு தாய்மார்களுக்கு எல்லாம் 1 மணிக்கு மேல மடியில உள்ள பிள்ளை அரை தூக்கத்துல தலகாணி மாதிரியே தெரியும். மெது மெதுண்டு அந்த பிள்ளையை தூக்கி தலைக்கு வச்சு வாழைப்பூவா சுருட்டு தூங்குறதுக்குண்டே சில பேர் வருவாங்க. சில ஊர்ல பப்புனுங்கார மேடைக்கு வந்தோட முன்னாடி உட்காந்து சிரிச்ச முகத்தோட வாக்குறது. அவங்க வீட்டுல 50 ரூபாய் களவாண்டு போனவனை பார்த்த மாதிரி, எப்படி எப்படி எதிரிய பார்த்த மாதிரி புளிய முறைச்சுக்கிட்டு ரொம்ப அடி வாங்கிருச்சு. இப்படி முறைச்சு பாக்குறதுக்காக சில பேர் வருவாங்க. சில ஊர்ல நாட ஆரம்பிச்சோம்னா தண்ணியை போட்டு கரைச்சல் இருக்கிறதுக்காக வருவாங்க. நம்ம ஊர்ல அப்படி கிடையாது. அருமையான ஊரு. கொட்டைக்குள்ள யாருமே வரமாட்டாங்க. அவங்களா விருப்பப்பட்டு வந்தா ஏத்த இந்த மஞ்சச்சில எங்கே கிளம்பிட்ட, சோத்துல தண்ணி ஊத்தவா, உட்காரே வகுத்தால ஓட வைக்கவா, அதுக்கெல்லாம் இப்படி எந்திரிச்சு போயிட்டீங்க. இப்படி வந்த விருந்தாளியை கவனிக்க போகுது. ஆமா, யாரும் ஊருக்காரங்க போக மாட்டாங்க. என்ன பத்தா ராசா மைக் செட்டுக்கார 2 பேரும் அருமையா சிரிச்ச முகம் சீதேவி இவங்கதான் உள்ள போறது. இந்த டான்ஸுக்கார பிள்ளை லைட் போட முடியா, லைட் போடவா போறாங்க, அந்த பிள்ளைய போட போறாங்க. இவங்க உள்ள போடணும்னா அந்த பிள்ளை ஆர்வத்துல அப்பதான் திறக்கும் மேக்கப் பெட்டிய. திறந்த உடனே இவர் கேட்பாரு, மேடம் நீங்க இதான் டான்ஸா? அதுக்கு அந்த அம்மா புழு இல்லையா நட்டுவாக்காளி உள்ள. இந்த புள்ள நெளிஞ்ச உடனே இவரு குஷி பொறுக்காது. வருஷம் நல்லா செஞ்சீங்கன்னா எங்க ஊர்ல ஆனந்தகுமார்ட்ட சொல்லி ஒன்னே தேமா போடுவோம். நாடகத்துல
இல்லையா? அட்வான்ஸ் போடுறது. இப்படி கேட்டுட்டு சும்மா வருவாரா? பக்கத்துல போய் உட்காந்துக்குவாரு பையன். மேடம் நைஸா நைஸா அடுத்த வருஷம் இந்த ஏரியா பூரா நீங்க தான் உங்க செல் நம்பர் இருந்தா கொடுங்களேன். என்ன மஸ்துக்கு நீ செல் நம்பர் வாங்குற? அந்த பிள்ளை பத்தி தெரியல, நெளிவு மசையை பத்தி. ஆமா ஆமா. அந்த பிள்ளை 9 நம்பரை கொடுத்துருக்க, அதை போய் அடிச்சிருக்கேன். 9 நம்பருக்கு மசந்தா செல்போன் போகும். 10 நம்பர் வேணும்ல? 10 நம்பர் வேணும்ல? ராங் நம்பர்ன்றே வந்திருக்கு. ஆமா, இதுக்குன்னு சில பேர் வருவாங்க. யார் எதுக்கு வந்தாலும் சரி, இதெல்லாம் ஆம்பளை ஆளு செய்வாங்க. என்னை பத்த அன்பு தாய்மார்கள் எல்லாம் பாரு, கொஞ்சம் பேர் இருந்தாலும் நல்லா ரசிக்கிறாங்க. இப்போலாம் சிரிச்ச முகம் ஸ்ரீதேவி. ஆமா. இன்னும் 2 மணிக்கு மேல ஒவ்வொரு வாயிலையும் 5 ஒம்பளையா சேர்ந்துரும். எதுக்கு? ஊர்காட்டு பொறணிய பூரா இங்கேதான் அரிக்கிறது. ஒக்கா மக்கா நாடகம் ஒண்ணு. சரி, இன்னொரு வேலை ஊராட்சி மன்ற தலைவர் இருந்தா கோவிச்சுக்கிறாதைய 100 நாள் வேலை அதை கொடுத்து தாண்டா பொம்பளை எல்லாம் சோம்பேறி ஆக்குறது. ஒக்கா மக்கா 100 நாள் வேலையா பாக்குறைய 330 ரூபா சம்பளம்யா. வேலை பார்க்க போற பொம்பளை ஆளையே எப்படி போகணும்? பழைய சேலை கிழிஞ்ச சேலையை தானே உடுத்திட்டு போகணும். அடே அப்பா, எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்க்கு வேலைக்கு போனது மாதிரி என்ன பத்த ராசாத்திய பூனன் சேலை 15 ரூபாய்க்கு மல்லிகைப்பூ, சிந்தால் பவுடர். வேலை பார்க்க போற முண்டைக்கு சிந்தால் பவுடர் இருக்குங்கிறேன். இல்ல கேக்குறேன், தூக்கு சட்டியில கஞ்சி மம்பட்டி கூட எடுத்துட்டு போய் வேலை எப்படி வேலை தகத்து எறிஞ்சிருங்க. உக்காலி புல்லுக்கு வலிக்காம சேவிங் பண்றது 3 தான். பஞ்சாயத்து கிளார்கிட்ட எழுப்பி என் பிள்ளை பால் குடிக்காம கிடக்கிறேன், போயிட்டு வர்றேன். அதோட அந்த கம்மாயில 1 மாசத்துக்கு தண்ணி வத்துவல. எப்படி அவங்க நம்ம ஊர் வேலை நம்ம பாக்குறோம். நம்ம ஆடு மாடு தண்ணி குடிக்கும். ரோட்ல உள்ள கண்ட ஊண்டுனா தண்ணியை ஊத்துனா அந்த மரம் முளைக்கும். மழை பெய்யும். யாரு பாக்குறா? விவேக் அண்ணன் சொல்லிட்டு போனார், 90 லட்சம் மரக்கன்றுகளை நட்டு வச்சுட்டு போனார். இந்தியா வல்லரசாக வேண்டும், இந்தியாவில் உள்ள இளைஞர்கள் எல்லாம் விஞ்ஞானியாக வேண்டும், அமெரிக்காவை அதிர வைத்த ஏவுகணை நாயகன் டாக்டர் APJ அப்துல் கலாம் என்ன சொல்லிட்டு போனாரு? 1 லட்சம் மரங்களுக்கு மரக்கன்றுகளை நடுங்கண்டார். யாரு கேட்கிற? பஞ்சாயத்து கிளார்க்கு அங்கிட்டு படுத்துறாரு. ஊராட்சி மன்ற தலைவர் மானாமதுரை போயிடுறாரு. அங்க மானாமதுரையில் இருந்துகிட்டு போகணும் கிளார்க்கு. ஹலோ, யார் பேசுறது? பஞ்சாயத்து கிளார்க் பேசுறேன். ஆமா, காரைக்குடியில வேலை எப்படி நடக்குது? 45 அடி தோண்டிட்டேன், மயித்த புடுங்கிட்ட. இங்கேதான் புறணி பேசிக்கிட்டு இருக்கிய, அப்புறம் வேலை எப்படி நடக்கும்? அப்ப என்ன காரணம் தெரியுமா? நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அமைதியா இருந்து நாடகத்தை பாக்குறீங்களோ நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம். நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணீங்கன்னா நாங்க 100 நாள் வேலை தான் பார்ப்போம். ஒண்ணும் இல்ல, நீங்க பார்த்தாலும் சரி, வீட்டுக்கு எந்திரிச்சு போனாலும் சரி, இங்கனே தூங்கினாலும் சரி, 40,000 ரூபாய் சோழி முடிஞ்சு. காலையில நான் போய் சீட்டு காசு கட்டி ஆகணும். என் பொண்டாட்டில் 4 லோனை போட்டுட்டாலே சண்டாளி. அது விடிவெள்ளின்னு ஒரு லோன் போட்டிருக்கா. சரி, விடிய முன்ன வந்து தூங்கி கிடக்காண்டா வீட்டு வாசல். 6 மணிக்கெல்லாம் பெண்களுக்கு சொல்றேன், 2 லட்சம் கையில வாங்கையில இனிக்கு அப்புறம் 4 லட்சம் வட்டி கட்டையில வலிக்கு. கடன் கொடுக்கறதும் தப்பு, கடன் வாங்குறதும் தப்பு. அதனாலதான் சொல்றேன், நாடகம் ஆரம்பிச்சாச்சு, கூத்துல கோமாளி வந்தாச்சு. ஒரு நாடகம் சிறப்பா இருக்குன்னா யாருக்கு யாரு மாமா? உங்களை வச்சுதான் நாங்க, ரசிகர்களை வச்சுதான் நடிகர்கள். நடிகனுக்கு முகம் பார்க்கும் கண்ணாடியே ரசிகர்கள் தான். ரசிகர் தான் சொல்லிக்கொண்டு வாங்க. அனைவருக்கும் இரவு வணக்கம். காரைக்குடி கிராமத்தின் முளைப்பாரி மந்தையம்மன் முளைப்பாரி திருவிழாவை முன்னிட்டு நாடக கலைஞர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. இங்கே ஹார்மோனியம் வாசிக் கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய அன்பு மாப்பிள்ளை முதுகுளத்தூர் அருகாமையில் உள்ள கிடாத்திரிக்கை மாநகர் எடுத்த MB முருகன் பிகாம் டீகோப் அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக இந்த முளைப்பாரி திருவிழாவை சீரும் சிறப்புடன் நடாத்தி கொண்டிருக்கிற அன்பு ரசிக பெருமக்கள் சார்பாக பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. கைதட்டுங்க தாய்மார்கள்லாம், கைதட்டுங்க. கும்மி அடிக்கிறீங்களா? அது மாதிரி கைதட்டுனா நம்ம உடம்புல உள்ள சுகர் குறையும், முகத்துக்கு அழகு கூடும். அதே மாதிரி மிருதங்க வாசிக் கொண்டிருக்கும் நமது திருப்புவனம் அருகாமையில் உள்ள பேரன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் இடையப்பட்டி மாநகர் எடுத்த PB கண்ணன் அவர்களுக்கு நமது விழா கமிட்டி சார்பாக பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. பலவாத்திய சக்கரவர்த்தி பேரன்பிற்கு மரியாதைக்குரிய எனது அன்பு தம்பி திருப்புவனம் அருகாமையில் உள்ள வெள்ளக்கரை சேர்ந்த தண்டீஸ்வரன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது.
அருமையாக தாளத்தை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய பிடி உஷா அவர்களின் சின்னம்மா மகனுமாகிய ஆமா ஆமா ஆமா. நமது ஒன்னா நம்பர் ஓட்ட பந்தயம் அங்கே தவக்கலை ஓடுவார் தவக்கலை நமது திருச்சி அருகாமையில் உள்ள புளியங்குளத்தைச் சேர்ந்த ஆர்டி கருப்புராஜா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. இங்கே யூடியூப் எடுத்துக்கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய அன்பண்ணன் மாயகுளம் மாதவண்ணன் அவர்களுக்கு நமது விழா கமிட்டியின் சார்பாக பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. எங்களை எல்லாம் இந்த வேனில் அருமையாக ஏத்திட்டு வந்து வேன்காரெல்லாம் தூங்குனா என்ன ஆகுமாப்ல அன்பு அண்ணன் அவர்களுக்கு நமது விழா கமிட்டியின் சார்பாக டிரைவர் அண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. ஒளிவரிக்கு சிறந்த முறையில் அமைத்துக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய அருமையான ஒளிவரிக்கு அருமையா இருக்கு. சாமே மூணு எப்படி வச்சிருக்காங்க சிறப்பாக வச்சிருக்காங்க. நமது பேரன்பிற்கு மரியாதைக்குரிய ஒளி கொட்டக அமைப்பு நமது கமலேஷ் ரேடியோஸ் எஸ் காரைக்குடியைச் சேர்ந்த அன்பு சகோதரர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. உண்மையிலே இந்த விழா வந்து சிறப்பாக நடைபெறதுன்னா 2 பேருக்கு பண்ணடா பார்த்தோன்னா ஒன்று என் தம்பி கருப்பு, இன்னொன்று என் தம்பி திருப்பதி. இன்றைக்கி உண்மையிலே நம்ம ஒரு 3 வருஷத்துமா ஒரு கண்டினியூஸாக இந்த நாடகத்தை இந்த முளைப்பாறையை போட்டு மந்தையம்மன் அருளால் நம்ம நீண்ட ஆயுளோடு செல்வாக்கோடு இருக்கணும். உண்மையிலே நமக்கு வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம். ஒரு முன்னோர்கள் சாதிக்க முடியாத இவங்க 2 பேரும் கூட சேர்ந்து நாங்களும் சேர்ந்து இன்றைக்கி சாதிச்சிருக்கோம். உண்மையிலே பெரிய ஒரு வைராக்கியமான ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு. உண்மையிலே உங்களை எல்லாத்துக்கும் நன்றி தெரிவித்து அவங்க தம்பி 2 பேர்த்துக்குமே நான் பொன்னாட போத்தன்னு நினைக்கிறேன். கருப்புசாமி மேடை வருமாறு அன்போடு அழைக்கிறேன். வாங்கண்ணே கருப்சாமி அண்ணே வாங்க. நாளைக்கு காப்பு அவுத்துருவேலா? இன்னும் 2 நாள் செண்டு அவருங்க வேணாம், கடை அடப்பு. உங்கள் முன் கொப்பனவாடிக்கு அன்பு மாப்பிள்ளை கமுதி அருகாமையில் சம்பகுளத்தை சேர்ந்த சண்முகராசு அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாடை அணிந்து கூறப்படுகிறார்கள். உண்மையிலே எங்களுக்கு வாய்ப்பு அளித்த மாலை மரியாதை செய்வதற்கு வாய்ப்பு அளித்த நாடக குழுவினருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எஸ்காரைக்குடி கிராமத்துலேருந்து நாங்கள்லாம் ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி வெளியே போயிட்டோம். இன்றைக்கி நம்மெல்லாம் சேர்ந்து இந்த ஒரு நாடகத்தை நடத்துகிறோம். இந்த மாதிரி ஒரு முளைப்பாறையை போட்டிருக்கோங்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. 3வது வருஷம் இன்றைக்கி நடத்திக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஒற்றுமை என்றைக்குமே இருக்கணும்னு ஆண்டவன் மந்தையம்மனை பிரார்த்தனை பண்ணி உங்கள் அனைவரையும் நீண்ட ஆயுளோடும் நிறைந்த செல்வாக்கோடும் வழங்க அனைத்து சமூகத்தினரும் நமக்கு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். இன்றைக்கு நம்ம கிராமமே நமக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. உண்மையிலே ரொம்ப நன்றி. அனைவருக்கும் ரொம்ப நன்றி 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 நன்றி. இவருக்கு ஒரு பொண்ணாடை போத்துங்க அண்ணனுக்கு. இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளருமாகிய இந்த மண்ணின் மைந்தனுமாகிய நகைச்சுவை நடிகர் நமது விஜய் டிவி புகழ் பேரன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் இந்த காரைக்குடி மாநகர் நடித்த ஏஎஸ் ஆனந்தகுமார் சிரிப்பு எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். உண்மையிலே இன்னைக்கு எஸ்காரைக்குடியை பொறுத்த மட்டுக்கு சிறப்பான ஒரு மந்தையம்மன் திருவிழாவை வெறும் சீரம் சிறப்பாக நடத்தி கொண்டு இருக்கின்றோம். அதற்கு பெரிதும் ஒத்துழைப்பு நல்கிய 2 தம்பிகளை ஆனர் பண்ணேன். இப்போ எங்கள் சார்பில் வந்து எங்கள் மாமா சிவாஜி மாமா அவர்களுக்கு இந்த பொன்னாடையை பொறுத்தவரைக்க காத்து கொண்டிருக்கின்றேன். அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். எங்களுடைய மூத்தவர், எங்களுடைய முன்னோடி, எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கின்ற எங்கள் அன்பு மாமா சிவாஜி மாமா அவர்களுக்கு எஸ்காரைக்குடி கிராமத்தின் சார்பாக இந்த பொன்னாடை பார்த்தி கவனிக்கின்றேன். தோன்றின் புகழோடு தோன்றுக அகுதிலார் தோன்றலின் தோன்றாமை இருப்பது நன்று என்ற திருவள்ளுவர் சொல்லுக்கிடங்க இசைக்கலைஞர்களுக்கும் முக்கியஸ்தர்களுக்கும் நமது ஒளிபெருக்கைச் சேர்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் யூடியூப்பை சேர்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் நாடக அமைப்பாளருக்கும் பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்திக் கொண்டிருக்கின்ற நமது எஸ் காரைக்குடி கிராமத்தில் வாழ்கின்ற பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் எங்களது நாடகத்தை காண வந்திருக்கின்ற அத்தனை கிராமத்திலிருந்து வந்திருக்கின்ற அன்பு நாடக கலா அரசியல் பெருமக்களுக்கும்
எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பிலும் நாடகத்தினுடைய அமைப்பாளர் நகைச்சுவை நடிகர் இந்த மண்ணின் மைந்தன் அன்பு சகோதரர் ஏ.எஸ். ஆனந்தகுமார் அவர்கள் சார்பிலும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அண்ணன் சொல்லுவது போல ஒரு திருவிழா, அந்த முளைப்பாரி திருவிழா, ஒரு திருவிழா கிராமங்களில் கொண்டாடுறோம்னாலே எல்லாரும் ஒற்றுமையா இருக்கத்தான். வந்திருக்கிற சொந்த பந்தங்கள் அனைவரும் இன்னைக்கு தான் மனம் விட்டு பேசி கலகலன்னு வீட்டில் நம்ம சாம்பார் வச்சு கறி சமைச்சு அத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கக்கூடிய திருவிழா தான் இந்த கிராமங்களில் திருவிழாவை கொண்டு வந்து இப்படி ஒரு நாடகத்தை உங்கள் முன்னாடி போட்டிருக்காங்க. நமது தமிழ்நாடு மின்சார வாரிய இபி அன்பண்ணன் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஹலோ, எனக்கு பொன்னாடைப்படுத்தி கௌரவப்படுத்திய கிராம பொதுமக்கள் அனைவருக்கும் எனது சார்பாகவும் தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் சார்பாகவும் நன்றி நிறைந்த வணக்கம். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. மரம் ஏறிடுவியானே, பீஸ் போட்டுருவியா? ஏய், இப்போ அதெல்லாம் ப்ரொமோஷன் ஆச்சாரியா. ஆள் ரொம்ப டவுனா இருக்கு. இவர் மரம் ஏற மாட்டாரு. ஏறிட்டு இப்போ வந்து ஆளுக்கு வேலை வாங்குவாரியா? எல்லை ஆயிட்டாரு. நன்றி நன்றி. இபியை சேர்ந்த அன்பு உள்ளத்திற்கும் எங்களது கலைக்குழுமத்து சார்பிலே நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஆரம்பம் பப்புன்னு சுறுசுறுப்பா இருந்தா விடிய வரைக்கும் கடைசி முருகன் வர தொட்டிக்கு சுறுசுறுப்பு இருக்கும். ஆமா, நான் தொங்கிட்டேன்னு வைங்க, நாடகம் தொங்க முச்சிரும், காசும் போயிடும். அதனால 2024 செல்லு உலகம், ஆமா, கம்ப்யூட்டர் உலகம், உட்கார்ந்த இடத்துல இன்னைக்கு உலகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அமெரிக்காவில் நடக்கிற செய்தியை இன்னைக்கு டச் செல்ல உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ப்ரொஃபைல்ஸ், கேலரி, அதே மாதிரி யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், என்னென்ன உலகத்தில் நடக்கிற செய்தியை பூரா இன்னைக்கு செல்லில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்படி இருக்கிற காலத்தில் இந்த நாடகத்தை போட்டு ரசிக்கிறீங்கன்னா காரணம் உலகத்தில் அழியாத கலை ஒன்று இருக்கிறது என்றால் தவ திரு டி சங்கரதாஸ் சுவாமிகளின் நாடக கலைதான். இன்று மலியாது, என்று மலியாது, என்றென்றைக்கு மலியாது என்று சொல்லிக்கொண்டு அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்குள்ள வித்தியாசத்தை ஒரு கவிஞர், இது பழமை குறைந்த காலம், நாட்டில் புதுமை நிறைந்த காலம், இது பழமை குறைந்த காலம், நாட்டின் புதுமை மிகுந்த காலம், பழமை குறைந்த காலம், நாட்டில் புதுமை நிறைந்த காலம். காலையில எந்திரிச்சு காடுபயில் தேடி போய் கலப்பையை தூக்குறது அந்த காலம். கலப்பையை தூக்குறது அந்த காலையில எந்திரிச்சு காப்பியை குடிச்சு போட்டு கச்சி பேச்சு பேசுறாங்க இந்த காலம். இது பழமை குறைந்த காலம், நாட்டின் புதுமை மிகுந்த காலம். அடுப்பெருக்கு தப்பா அச்சடிச்ச காகிதத்தை கட்டி கட்டா சுமத்து சப்பா அரப்பா பழனியப்பா பட்டணமா பட்டணமா பல 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 பல. பக்கத்துல மழை வச்சு இக்கத்துல மாறி வச்சு தண்ணி தூக்க போட்டதெல்லாம் அந்த காலம். மாப்பிள்ள எப்படி காரைக்குடியில தண்ணி கிடைக்காது, ஒட்டு தண்ணி. ஆமா, என்ன பார்த்தா அன்பு தாய்மார்கள் எல்லாம் 10 கிலோமீட்டர் போய் ஊத்து தண்ணி எடுத்துட்டு வருவாங்க. ஆத்துக்கு போகணும். நம்ம பெரியவங்க காலத்துல எப்படி போவாங்க தெரியுமா? அப்படி கக்கத்துல 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 மரம் வச்சு இக்கத்துல வாரி வச்சு தண்ணி தூக்க போனதெல்லாம் அந்த காலம். இப்ப உள்ள இல்லையே, வீட்டுக்கு 5000 ரூபாய்க்கு ஒரு டயர் வண்டி. ஆமா, ரவுண்ட் ரவுண்டா இருக்க 5 உரம் எடுத்துட்டு வர்றது. நைட்டிய போட்டுக்கிட்டு நோகாம தண்ணி எடுக்க போறாங்க மாப்பிள்ள. எப்படி தெரியுமா? எப்படி இப்ப பணங்களை கொண்டு போய் பைப்பை சுத்தி போட்டு குடிமி சண்டை போடுறாங்க இந்த காலம். அத்தை பெற்ற மல்லிய பூவு, ஆசை கேட்ட முல்லை பூவே, மாம்பழ கண்ணத்திலே மலமத்தில மகுனமா, நான் மாறி மாறி முத்தம் தானே கனவ செலவ புனமா. தாய்மார்களுக்கு சொன்னேன், மண்டை மேல கொண்ட ஒட்டு கொண்ட நிறைய பூ வச்சு மாடு மேய்க்க போனது அந்த காலம். இப்போ ஒட்டு மூடி வச்சுக்கிட்டு ரெட்டச்சடை ஓட்டுக்கிட்டு ஓடுது படம் பார்க்க அந்த காலம்.
தண்ணி எடுக்க எப்படி போவாங்க தெரியுமா? அந்த காலத்துல காரைக்குடியில ஒட்டு தண்ணி. என்ன பெத்த ஆத்தா மாறு தலையில 3 பானை, இடுப்புல 3 பானை, கையில வாளி, அப்படி திடகாத்திரமா நடந்து வந்ததுனால காரைக்குடி மட்டுமல்ல அத்தனை கிராமத்துல என்ன நடந்துச்சு மாப்ள? என்ன? 10 பிள்ளை பெத்தாலும் சுகப்பிரசவம். நீ என்னைக்கு டயர் வண்டியில தண்ணி எடுத்தையோ மானாமதுரை தூக்கிட்டு போனோம்னா டாக்டர் அருவாளோட நிற்கிறார். அருவாளோடையா? ஆமா ஆமா, பிள்ளையார் ஓட்டா இருக்கு. என்னைக்கு உழைப்பு ஆணுக்கும் பெண்ணுக்கும் உழைப்பு குறைஞ்சிச்சோ நம்மளை உமைக்கிறானு COVID-19 கொரோனாவும் தாவிருச்சு. எப்படி இருந்தாங்க பெண்கள் தெரியுமா? 16 முழத்துல சேலையை உடுத்தி கருப்புராசா இப்படி பார்க்கணும். அப்படி காரைக்குடி ரோட்ல நடந்து வந்தா மதுரை மீனாட்சியை பார்த்த மாதிரி ஒவ்வொரு பொம்பளை ஆளுக்கும் குண்டிக்கு தொங்குச்சியா முடி இங்க தொங்கும். இன்னைக்கு பாருங்க கக்குசு கூட்டுற விளக்கு மாதிரி மாதிரி. ஆமா, இதுல ஷாம்பு என்னென்னத்தையே போட்டு தலையில தேய்ச்சி இருக்கிற முடி உதுந்து ஒட்டு மசரை வச்சுக்கிட்டு சிலுப்பு வர அது கீழே விழுந்துருது, நாய் கவிட்டு போயிருது. யாரையா பியூட்டி பார்க் போன அந்த காலத்துல? அதானே ஒவ்வொரு மண்டை தேய்ச்சி குளிச்சாங்கயா. கரம்பையை வச்சு தேய்ச்சி குளிச்சாங்க. எப்படி இருந்து அந்த வருவாரு பெருசு. அடே அப்பா, 42 ரூபா வண்டி எத்தனை குண்டா சட்டியை உடைச்சையோ. இன்னைக்கு இந்த வயசுல நம்ம இருக்க முடியுமா? எவ்வளவு திடகாத்திரமா நடந்து ஓதுவாரு. சாப்பாடு எப்படி? பழைய கேப்பக்கூழு கம்மங்கூழியா சாப்பிட்டு தூங்க மாட்டாருங்க. என்ன செய்வாங்க? ஆத்தாடி ஒவ்வொரு பொண்டாட்டிக்கும் கெட்டினது ஒரு பொண்டாட்டி, கண்ணு பொண்டாட்டி 3 பொண்டாட்டி. ஒவ்வொரு பொண்டாட்டிக்கு 16 பிள்ளை 18 பிள்ளை. வேலை மொச்சப்பயிர் மாதிரி பிதுக்கு எடுத்திருக்காங்க. இந்த கம்மங்குழு தூங்க விடாது. நட்டுட்டு வந்த பொம்பளைய தூங்க காலை வச்சுக்கிட்டு நோண்டிக்கிட்டே வா வா வெளியில போய் தூங்குவோம். காரணம் சாப்பாடியா? வீட்டுக்குள்ள இருந்த கேப்பக்கூழு மானாமதுரை பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துருச்சு. ஆமா, செம்பு 25 ரூபாய்க்கு விற்கிறேன். சரி, நல்ல பொருள் பூரா ரோட்டுக்கு வந்துருச்சியா? கெட்ட பொருளை பூரா கம்பி கேட்டு போட்டு உள்ள வச்சு விற்கிறேன். எப்படி இருந்துங்க பெண்கள்? ஒவ்வொரு ஆண்களும் 8 அடி உயரம் 10 அடி உயரம். ஒவ்வொரு பெருசுக்கு இந்த தண்டி மீச மட்டுமா பெருசு. டே அப்பா, ஒரு குடி மொச்சப்பயிரை திண்டுட்டு காரைக்குடியில குசுகுனா ஓடு பறக்கும். திட்டி திட்டி இப்ப இவனை குசுவ சொல்லுங்க, நசுக்கி விட்டு போயிருவேன். என்னையா சாப்பாடு? சைனாக்கார மாதிரி திங்க ஆரம்பிச்சுட்டாலே. சிக்கன் ரைஸ், பிராட் ரைஸ், நூடுல்ஸ் தின்னுட்டு வெளிக்கிருக்க சொன்னா புழுவா தள்ளுறேன், முக்குறேன். 2 விட்டு வருது. அவனும் அந்த கேஸ் தான். கோயில காம்ப உள்ள விட வேண்டியது இருக்கு. அப்படி இருந்த உலகம். ஒவ்வொரு பெருசுகளும் எப்படி இருந்தாங்க? சூது கிடையாது, வினயம் கிடையாது மாப்பிள்ள. காலையில வயக்காட்டுக்கு வரப்பு வெட்ட போவாங்க. 5 ஏக்கரை வரப்பு வெட்டிட்டு காலை பூட்டு வேற அந்தி பூட்டு வேற இருக்குல்ல வீட்டுல. எப்படி இருந்துச்சு? ஏ அப்பா, காலையில 4 மணிக்கு வெளிக்கு இருக்க போங்க பெருசுங்க. சரி, நான் கண்ணார பார்த்தேன். ஊத்தாப்பம் ஜெயிசுக்கு பேர் வாங்க கதிச்ச இளவட்ட ஓடி தாண்ட முடியாது. அப்படி இருந்த உலகம். அன்னைக்கு பெருசு எப்படி இருந்தா தெரியுமா? காலையில எந்திரிச்சு நீராகாரம் சாப்பிட்டு அந்த காலம் காலையில எந்திரிச்சு கட்டப்பீடியை இழுத்துக்கிட்டு அடிச்சுக்கிட்டு கணேஷ் கோயிலை உருட்டி உள்ள தள்ளிக்கிட்டு உருட்டி உள்ள தள்ளி 175 ரூபாய் சரக்கு அடிச்சுக்கிட்டு சரக்கு அடிச்சுக்கிட்டு வீணா போறதெல்லாம் இந்த உடம்பு வீணா போறதெல்லாம் இந்த பழமை குறைந்த காலம். முன்னாடி உட்கார்ந்து தயவு செய்து சினிமா கண்ணோட்டத்தில் நாடகத்தை பார்க்காம நாடக கண்ணோட்டத்தில் நாடகத்தை பார்க்குமாறு கேட்டுக்கொண்டு சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வட்டம் காரைக்குடி கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ மந்தையம்மன் ஆலய முளைப்பாரி உற்சவ விழாவை முன்னிட்டு நாடகம் நடைபெறும். அனைவரும் காண வருக. ஸ்ரீ குரோதி வருடம் ஆவணி மாதம் சூத்துல மச்சம் கண்ணாடி போட்டு நோட்டீஸ் படி மாப்பிள்ள. சுக்லபட்சம் 25ஆம் நாள் 10/9/2024 நமது செவ்வாய்க்கிழமை இரவு 10 மணிக்கு கோவில் முன்பாக அமைந்துள்ள அந்த சிங்கார கலையரங்கில் மானாமதுரை உயர்திரு காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் மற்றும் உயர்திரு காவல்துறை சார்பு ஆய்வாளர் இவர்களது முன்னிலையிலும் தலைமையிலும் காரைக்குடி திரு கிராம நிர்வாக அலுவலர் இவர்களது முன்னிலையிலும் தமிழகத்திலேயே தலை சிறந்த நடிகர்கள் பங்கேற்கும் ஸ்ரீ வள்ளி திருமணம் என்னும் புராண நாடகம் உங்கள் முன்னாடி வரிசையாக நடைபெறும். இந்த நாடகத்தில் நடிக்கவிருக்கும் நடிகர் சிகாமணிகள் எல்லாரும் தெரிந்தவர்கள் தான். அறிமுகப்படுத்த வேண்டியது என்னுடைய கடமை என்கிற காரணத்தாலே
நடிப்பு சக்கரவர்த்தி, நடிப்பிசை வேந்தன், தேனீசை தென்றல், புராண விளக்க உரையாடும் சங்கீத சாம்ராட், மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க செயற்குழு உறுப்பினர் ஆகிய அன்பு சகோதரர் திருப்புவனம் அருகாமையில் உள்ள கீழராங்கியமான ரெண்டெடுத்த டி.ஏ. ஜெயபாண்டி அவர்கள் இவர்கள் இடையில் வேடம் விருத்தலாக தோன்றி உங்க அன்பை பெற காத்துக் கொண்டிருக்கிறார். அண்ணே, ஆனந்த் வந்துட்டாப்புல, துண்டு எடுத்துருவாங்க. நாடகத்தினுடைய அமைப்பாளருமாகிய நகைச்சுவை நடிகருமாகிய இந்த மண்ணின் மைந்தன் நமது விஜய் டிவி புகழ் அன்பு சகோதரர் ஏ.எஸ். ஆனந்தகுமார் நகைச்சுவை நடிகர் அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாகவும் இந்த மந்தையம்மன் முளைப்பாரி திருவிழாவை கொண்டாடுகின்ற அன்பு பக்த கோடிகள் சார்பாகவும் பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. உண்மையிலே கெஸ்காரைக்குடியில் பிறந்து உலகம் முழுவதும் அறியப்பட்ட நமது அன்பு சகோதரர் சுப்பிரமணியன் அண்ணனுடைய மைந்தன், இந்த மண்ணின் மைந்தன், இந்த நாடக குழுவுக்கு உண்மையிலே ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய என்னுடைய அன்பு தம்பி ஆனந்தகுமார் அவர்களுக்கு இந்த நாடக குழுவின் சார்பாக இந்த பொன்னாடை படுத்தியை கௌரவிக்கப்படுகின்றது. உண்மையிலேயே அவர் வந்து விஜய் டிவியில் வந்தார். அவரும் அவருடைய தலைவர் திரு நம்ம ஊருக்கு வந்து கலைமாமணி விருது பெற்ற அன்பு சகோதரர் பேர் என்ன? கலைமணி அவர்களும் விஜய் டிவியில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணாங்க. எல்லாருமே நிறைய ப்ரோக்ராம் பார்த்துருப்பான் கொண்டிருப்பான். உண்மையிலேயே தம்பி அன்பு சகோதரர் ஆனந்த பாபு வந்து தானத்தில் சிறந்தது கண்தானம் என்ற ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்டை வந்து உலக மக்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்தினான். உண்மையிலேயே தம்பியை வந்து நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். எஸ்காரைக்குடியில் பிறந்து உலகம் முழுவதும் தெரிந்த ஒரு எங்களுடைய அன்பு தம்பி திரு ஆனந்தகுமார் அவர்களுக்கு எனது அன்பு தம்பி திருப்பதி அவர்களை பொன்னாடை பொருத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அது மாதிரி நாடகக்கலைக்கு மூத்த குடிமகன் நம்முடைய அன்பு சகோதரர், நம்முடைய கோயிலுடைய பூசாரி அன்பு அண்ணன் சுப்பிரமணியம் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றேன். இன்றைக்கி அவரெல்லாம் வந்து நம்ம கிடைச்ச ஒரு பெரிய வரப்பிரசாதம், எஸ்காரைக்குடி கிடைச்ச வரப்பிரசாதம். எஸ்காரைக்குடிலேருந்து எவ்வளோ பேர் இன்றைக்கி வெளியே போயிருக்கான், எல்லோரும் நல்லா இருக்கான். உண்மையிலே இது வந்து அந்த மந்தையம்மனுடைய அருளாசி தான். அண்ணன் சுப்பிரமணியம் அவர்களுக்கு அன்பு தம்பி திருப்பதி அவர்களை பொன்னாடை போத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த 3 ஆண்டு காலமாக எங்களுடன் மிகவும் ஒத்துழைப்பு நல்கி எங்களுடைய இன்றைக்கி இந்த மந்தையம்மன் கோயிலில் இருக்கின்ற முளைப்பாரியை வளர்த்து கொடுத்த அன்பு தம்பி அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றேன். அன்பு தம்பி பேர் என்னப்பா? விக்கி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். உண்மையிலேயே என்றைக்கு எஸ்காரைக்குடியில் முளைப்பாரி போடணும்னு நம்ம தீர்மானித்தோமோ அன்றைக்கி முதல்ல நாங்கள் கான்டாக்ட் பண்ண ஒரே நண்பர் வந்து அவர் தான். எங்களுடைய உறவினரையும் சேர்ந்து அவங்க கூட சேர்ந்து கூப்பிட்டோம். உண்மையிலேயே வந்து மூணு ஆண்டும் வந்து ரொம்ப சிறப்பாக நடத்தி கொடுத்துருக்காப்புல. உண்மையிலேயே அந்த அன்பு தம்பிக்கு பொன்னாடை பொருத்துவதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏன்னா நம்ம எஸ்காரைக்குடியில் நான் எங்களுடைய ஒரு 10 வயசுக்கு முன்னாடி நாங்கள் பார்த்த நாடகத்துக்கு ஒரு 35 வருஷத்துக்கு பின்னாடி இன்றைக்கி இந்த சிறப்புமிகு ஒரு மந்தையம்மன் திருவிழாவை நடத்தி கொண்டிருக்கின்றோம் என்றால் அதற்கு முதல் காரணமாக இருந்த அன்பு தம்பி அவர்களுக்கு இந்த பொன்னாடையை பொறுத்துவதில் பெருமை மகிழ்ச்சி அடைகின்றேன். பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்திய நமது எஸ்காரைக்குடி கிராம பொதுமக்களுக்கும் நாடக கலா ரசிக பெருமக்களுக்கும் என் சார்ந்த கலைக்குழுவின் சார்பாகவும் மதுரை தமிழ்நாடு நாடக சங்கத்தின் சார்பாகவும் நன்றி வணக்கம். அப்புறம் பாட சொல்லுவோம்னே. நன்றி 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 நன்றி. அதுக்கு அடுத்தபடியாக மிருதங்க பாடும் பைந்தமிழ் செல்வி குயில் இசை கோகிலவாணி இசை குயில்
வள்ளி என்றால் மேடையில் புராணங்களையும் நாட்டு நடைமுறை கருத்துக்களையும் அருமையாக தெள்ள தெளிவாக எடுத்துக்கூறக்கூடிய இன்றைக்கு தமிழகம் ரசிகர் மனதில் நீங்கா இடம்பெறக்கூடிய தன் இனிய காரணத்தால் உங்கள் செவிகளை எல்லாம் குளிர் வைக்கக்கூடிய பேரன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு இசைக்குயில் அன்பு அத்தாச்சி நமது மதுரையைச் சேர்ந்த பேரன்பிற்கு மரியாதைக்குரிய எஸ் சாந்தி ஸ்ரீ பிஎஸ்சி அவர்கள் இவர்கள் இடையில் ஸ்ரீ வள்ளி நாயகியாக தோன்றி உங்க அன்பை பெற காத்துக் கொண்டிருக்கின்றார். பாட்டுக்கென்று அவரா இல்லை அவருக்கென்று பாட்டா, நடிப்பிற்கென்று அவரா இல்லை அவருக்கென்று நடிப்பா என்று சொல்லக்கூடிய அளவில் இதிகாச சுடர், புராண புயல், இசை சொருபமுனி, பிரம்ம முகூர்த்தத்தில் முருகனுக்கு வள்ளிக்கும் திருமணம் நடத்திய ஆவேன் என்று ஒத்த காலில் நின்று கொண்டு ஒத்த காலையா பிடிவாதமா இருக்காரியா. உங்கள் அபிமான நட்சத்திரம் நமது மதுரை அருகாமையில் உள்ள கருவனூர் மாநகர் ரெண்டெடுத்த வைகை தென்றல் அன்பு சகோதரர் எஸ் வி பி கீதப்பிரியன் அவர்கள் இவர்களை நாரதராக தோன்றி உங்கள் நன்மை பெற காத்துக் கொண்டிருக்கிறார். எங்களுக்கெல்லாம் பக்க மேலமாகவும் பக்க பலமாக தேரக்கூடிய ஹார்மோனிய சக்கரவர்த்தி, ஹார்மோனிய பின்பாட்டு சக்கரவர்த்தி, வெங்கல குரலோன், நாடக உலகின் சீர்காழி என்று போட்டப்படுகின்ற பேரன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு மாப்பிள்ளை நமது முதுகுளத்தூர் அருகாமையில் உள்ள கிடாத்திருக்கை மாநகர் இரண்டெடுத்த எம்பி முருகன் பிகாம் டிகோப் அவர்கள் இவர்களுடைய ஹார்மோனியம் அன்பின்பார். சிரிப்பவர் சில பேரழுபவர் பல்லவி இருக்கும் நிலை என்று மாறுமோ. தினம் சிரிப்பவர் சில பேரழுபவர் பல்லவி இருக்கும் நிலை என்று மாறுமோ. தினம் சிரிப்பவர் சில பேரழுபவர் பலரு இருக்கும் இடை என்று மாறுமோ. இருப்பவர் உள்ளம் திறந்திடுமா, ஏழ்மையும் அருமையும் கிடைத்திடுமா. இருப்பவர் உள்ளம் திறந்திடுமா, ஏழ்மையும் அருமையும் கிடைத்திடுமா. அடுபவர் சிரிக்கும் நாள் வருமா. தினம் சிரிப்பவர் சில பேரழுபவர் பலரு இருக்கும் இடை என்று மாறுமோ. உயர்ந்தவர் தானிட தேவையில்லை, உள்ளது இழந்திட சொல்லவில்லை. உயர்ந்தவர் தானிட தேவையில்லை, உள்ளது இழந்திட சொல்லவில்லை. உழைப்பவர் உயர்ந்தால் போதுமையா, உழைப்பவர் உயர்ந்தால் போதுமையா. தினம் சிரிப்பவர் சில பேரழுபவர் பலரு இருக்கும் இடை என்று மாறுமோ. தினம் சிரிப்பவர் சில பேரழுபவர் பலரு இருக்கும் இடை என்று மாறுமோ. அம்மா தட்டுங்க, இப்படி பாட்டுக்கெல்லாம் தட்டாதீங்க. ஆமா ஆமா, இன்னும் புது பாட்டுகளுக்கு தான் தட்டுறது. ரத்த கொதிப்பு, ரத்த கொதிப்பு, பெட்டிக்காருக்கு ரத்த கொதிப்பு, ரத்த கொதிப்பு, இப்படி பாட்டுக்கு தான் கைதட்டுறாங்க. நன்றி 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 நன்றி. அது நல்லபடியாக மிருதங்க சக்கரவர்த்தி கோடையடி குமரன் மிருதங்கத்தில் தனக்கென்று ஒரு வெட்டி முத்திரை வைத்து வருகின்ற மதுரை தமிழ்நாடு முன்னாள் நாடக நடிகர் சங்க தலைவருமாகிய அன்பு அண்ணன் டிவி ஜெயம் அவர்களின் பிரதம சிஷியனுமாகிய நமது திருப்பூவனம் அருகாமையில் உள்ள இடையப்பட்டி மாடு இரண்டெடுத்த இன்னைக்கு தான் தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தில் கண்ணை இல்லாட்ட ஒரு பொருளும் வாசிக்க முடியாது. ஆமா, இன்னைக்கு பலவாத்திய சக்கரவர்த்திக்கு ஆல்ரவுண்டு செஞ்சு கொடுக்கறதுல இருந்து ஒரு பெட்டி போயிடுச்சா, இன்னைக்கு பிள்ளை இல்லாட்ட ஆமா எல்லாரும் தெருவில் தான் தெரியணும். கண்டிப்பா அத்தனை கலைஞர்களுக்கும் உதவக்கூடிய பேரன்பிற்கு மரியாதைக்குரிய
எனது அன்பு தம்பி திருப்புவனம் அருகாமையில் உள்ள இடையப்பட்டி மாநகர் நன்னெடுத்த பிபி கண்ணன் அவர்கள் இவர்களுடைய விருதுகள் தொப்பி நாட்டமேலா. நன்றி நன்றி. கைதட்டி அன்பு ரசிக பெருமக்களுக்கு நன்றி. மிருதங்கத்துக்கு இணையாக பலவாத்திய சக்கரவர்த்தி உங்கள் ஐமா நட்சத்திரம் திருப்புவனம் அருகாமையில் உள்ள வெள்ளக்கரையைச் சேர்ந்த யு தண்டீஸ்வரன் அவர்கள் இவர்களுடைய பலவாத்தியத்தை சிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். நாடகத்திற்கு தாயும் தந்தையுமாக விளங்கக்கூடிய லய சக்கரவர்த்தி பேரன்பிற்கு மரியாதைக்குரிய புளியங்குளமான இரண்டெடுத்த ஆர்டி கற்பராஸ் அவர்கள் இவர்களுடைய சிஞ்சா நறுக்கு சுருக்குண்டே எங்க எப்படி பாக்குறீங்களா 1 2 3 4
என்ன வேதியில எப்பவும் கரண்ட் அடி விட்டாப்லையா? காலம் அதானே காலம் போடுறியாடா நீ என்னடா வண்டலூர் சூழ்ல வேலை பார்த்துட்டான். நன்றி நன்றி எல்லாரும் பேரும் சொல்லியாச்சு. என் பேரை சொல்லணுமா? ஏய் பொம்பளை பிள்ளைங்கய்யா. பொம்பளை ஆமா. ஓ நாட்டிய ஒய்யாரி, நடன சிங்காரி, நாட்டிய தாரகை, சின்னஞ்சிறு சிட்டு, செம்பவள பொட்டு, நீங்கள் அவளுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற கொலா புட்டு நமது அருப்புக்கோட்டை அருகாமையில் உள்ள தமிழ் பாடி ஒத்தவிடை சேர்ந்த தரணிஸ்ரீ அவர்கள் இவர்களுடைய டான்ஸ் அண்ட் காமி நாடகமெல்லாம் கண்டேன் நாடும் விழியிலே, நாடகமெல்லாம் கண்டேன் நாடும் விழியிலே, பாடும் மொழியிலே கீதமாடும் விழியிலே, பாடும் மொழியிலே கீதமாடும் விழியிலே, நாடகமெல்லாம் கண்டேன் நாடும் விழியிலே. இசையிலே மயங்கியே இன்னொருவன் தேவா. இசையிலே மயங்கியே இன்னொருவன் தேவா. இதெல்லாம் உன்னையே என் மனம் நாடுதே, இதெல்லாம் உன்னையே என் மனம் நாடுதே. வசந்த உள்ளே போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே, மாயமெல்லாம் நான் அறிவேன், வா வா ஓடிவா. நாடகமெல்லாம் கண்டேன் இந்த நாடும் விழியிலே. பழசுதாயா. நன்றி நன்றி மாப்பிள்ள. அது அடுத்தபடியாக ஒரு நாடகம் சிறப்பாக அமையணும்னாலே முதல் காரணம் ஒளிவரிக்குதா. அருமையா இருக்கு. சிறந்த முறையில் தனக்கு நேரில் என்று வெற்றி பெற்று ஓட்டி வருகின்ற ஒளி அமைப்பு மற்றும் கொட்டக அமைப்பு கமலேஷ் ரேடியோஸ், இருப்பிடம் எஸ் காரைக்குடி, உரிமையாளர் அன்பண்ணன் திருப்பதி அவர்கள். இந்த இடத்துல அமைக்கிறது ரொம்ப கஷ்டம். அருமையான ஞானம். நன்றி நன்றி திருப்பதி அண்ணனுக்கு நன்றி. அவர் கூட பணிபுரிகின்ற அன்பு தம்பிகளுக்கும் நன்றி. நடந்த வணக்கம். அதுக்கு அடுத்தபடியாக உங்கள் பேசிக்கொண்டு எடுத்துக்கொண்டும் உங்களை மகிழ்ச்சிகளை ஆழ்த்திக் கொண்டிருப்பவன் உங்களால் வளரப்பட்டவன், உங்களில் ஒருவன், உங்களுக்கெல்லாம் சொந்தக்காரன், கமுதி அருகாமையில் உள்ள சம்பகுலத்தைச் சேர்ந்த அடியன் சண்முகராஜா பப்பு மற்றும் சேடி பரதேசியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றேன். அன்பு உள்ளங்களுக்கு நன்றி 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 நன்றி. மாப்பிள்ள சொல்லுங்க. எனக்கு எதுவும் பாட்டு வச்சிருக்கீங்களா? உங்களுக்கு எதியா பாட்டு? பொம்பளை பிள்ளைங்க சொன்னோம்லையா? சரிங்க. ஆமா நன்றி நன்றி நன்றி. அதுக்கு அடுத்தபடியாக சாப்பாடு ஏற்பாடு மானாமதுரையிலேயே ஹோட்டல்ல அருமையான சாப்பாடு அருமையா உணவளித்த நமது எஸ் காரைக்குடி கிராமத்தில் வாழ்கின்ற பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அனைவரும் வருக வருக வரவேற்கும் விழா குழுவினர் அருள்மிகு ஸ்ரீ மந்தையம்மன் திருக்கோவில் எஸ் காரைக்குடியைச் சேர்ந்த அனைத்து விழா கமிட்டியாளர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாடகத்தினுடைய தலைசிறந்த நடிகர்களையும் தலைசிறந்த இசைக்கலைஞரை சிறந்த முறையில் அமைத்துக் கொடுத்த நாடக அமைப்பாளர் மரியாதைக்குரிய எனது உயிரிழு மேலான அன்பு சகோதரர், திரைப்பட புகழ், இந்த மண்ணின் மைந்தன் எஸ் காரைக்குடி கண்டெடுத்த விஜய் டிவி புகழ் ஏஎஸ் ஆனந்தகுமார் சிரிப்பு நடிகர் அவர்கள் இந்த நாடகத்தை உங்களுக்கு சிறந்த முறையில் அமைத்துக் கொடுத்திருக்கிறார். இந்த நாடகம் மட்டுமல்ல, நீங்கள் விரும்பக்கூடிய ஹரிச்சந்திர பயாரகாண்ட பவளக்கொடி தூக்கு தூக்கி நந்தனார் பக்த மகேஸ்வரி பக்த பிரகலதா எந்த நாடகமாக இருந்தாலும் அன்பு சகோதரர் ஆனந்தகுமாரை நாடுங்கள். சிறந்த நடிகர்களை கொண்டு அருமையான நாடகங்களை அமைத்து தருவார் சொல்லிக்கொண்டு ஒன்னே ஒன்று சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நாடகம் போடுவது பெருசல்ல, நீங்க வெளியில போய் வேலை பார்ப்பது பெருசல்ல. எந்த குழந்தையும் நல்ல குழந்தையில் மண்ணில் பிறக்கையிலே பின் நல்லவராவதும் தீயவராவதும் பெற்ற அன்னை வளர்ப்பதுட்டான். நீங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருந்தாலும் சரி, விவசாயம் பார்த்தாலும் சரி, பைனான்ஸ் பண்ணாலும் சரி, ரியல் எஸ்டேட் பண்ணாலும் சரி, நம்ம முன்னோர்கள் படிக்காட்டாலும் இளைய சமுதாயங்களை படிக்க வைங்கள் படிக்க வைங்கள் படிக்க வைங்கள் சொல்லிக்கொண்டு உலகத்தில் அறியாத செல்வம் கல்வி செல்வம் தான், கல்வி செல்வம் தான், கல்வி செல்வம் தான் என்று சொல்லிக்கொண்டு எங்களது தலைப்பணி நடிப்பவருக்கு நடிப்பவருக்கு நட்பு இருக்கணும், நல்ல தமிழ் சொல்லாலே சொல்லாலே
சொல்லெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா சுவையெல்லாம் இதழ் சொல்லும் சுவையாகுமா
மைசிட்டுக்காரண்ணே உனக்கு நல்லா இருக்கீங்களா? ஆமா, ஆமா. இருக்கட்டும். அப்புறம் வந்த வேலைக்கு போகணும்ல. ரெடி தமிழ் காரியத்தை கேட்டு சொல்லியிருக்காங்க. ஆமா வந்தமா போட்டோமா போயிட்டே இருக்கணும். ரெடி ஹலோ கண்ணிமைக்கும் நேரத்திலே காதல் கொண்டேன் அவன் நின்றவன அவனை பார்த்துட்டு தான் அடிப்பானாங்க. சரி இருக்கட்டும். பாத்த மாத்தி போட்டுருமா? ஆமா ரெடி. செவ்வந்தி பூ முடிச்ச சின்னக்கா செவ்வந்தி பூ முடிச்ச சின்னக்கா சரி என்னக்கா அது என்னவோ என்னவோ அடே செவ்வந்தி Oh,
வாங்கண்ணே போடுங்க பொன்னாடியை போத்துங்க. நாமளும் ஆடிட்டு நல்லா இருக்காது. உண்மையிலே ரொம்ப பெருமைப்படைய அப்படி ஒரு விஷயம். எஸ்காருக்குள்ள பிறந்தா இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் சாதிச்சிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய உதாரணம் வந்து நம்மளை வந்து வளர்த்த நம்மளுடைய முன்னோடியர்கள். எஸ்காரைக்குடியில் முதல்ல பள்ளிக்கூடம் இருந்தது எஸ்காரைக்குடி தான். முதல்ல போஸ்ட் ஆஃபீஸ் இருந்தது எஸ்காரைக்குடி தான். முதல்ல ஆஸ்பத்திரி இருந்தது எஸ்காரைக்குடி தான். முதல்ல டெலிஃபோன்னு ஒன்று வந்தது எஸ்காரைக்குடி தான். உண்மையிலே நம்மளாம் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். இந்த மண்ணில் பிறந்த இந்த எஸ்காரைக்குள்ளே பிறந்தவங்களுக்கு நம்ம பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். உண்மையிலேயே இன்றைக்கி வந்து எஸ்காரைக்குடி வந்து ஏர்டெல் டவர் ஆரம்பித்தது நம்ம எஸ்காரைக்குடி தான். உண்மையிலேயே எஸ்காரைக்குடி இந்த சுற்றுவட்ட கிராமத்துக்கு ஒரு பெரிய பெருமை வந்து எஸ்காரைக்குடி. இதற்கு முன்னோடியாக தேர்ந்த நம்ம முன்னோர்கள். அது உதாரணமாக உங்களுடைய பெர்மிஷனோடு சொல்லிக்கிறேன். எங்கள் சித்தப்பா ராஜரத்னம் எஸ்காரைக்குடி வந்து ஒரு டெவலப் பண்ணணுங்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டவங்க. அவங்க கூட ஒத்துழைப்பு நல்கி எங்கள் சித்தப்பா சடாச்சரம். உண்மையிலே அவங்க 2 பேருடைய நல்ல உழைப்பு, கிராம மக்களுடைய உழைப்பு இன்றைக்கி எஸ்காரைக்குடி வந்து இந்த அளவுக்கு நம்ம ஒரு பெரிய முன்னெடுத்து இருக்கோம்னா அதுக்கு பெரிய காரணம் நம்ம எஸ்காரைக்குடியில் சொன்ன பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி உலக அளவில் நம்ம ஆளுங்க இருக்காங்க. எங்கள் தம்பி முருகன் வந்து அமெரிக்காவில் இருக்கான். எங்கள் மாப்பிள்ளை ராசருடைய அண்ணன் அமெரிக்காவில் இருக்கான். நம்ம வியட்நாமில் நம்ம மாமா சிலையா மாமாவுடைய பையன் வியட்நாமில் இருக்கான்னு சொன்னாங்க. உலக அளவில் நம்ம எல்லாம் வந்திருக்கோம். நாங்கள்லாம் தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தால் கூட உலகளவில் வந்து எஸ்காரைக்குடி மக்கள் இன்றைக்கி விருந்திருக்காங்க. உண்மையிலே அவங்களுக்கெல்லாம் நாங்கள் நன்றி கடமைப்பட்டிருக்கோம். அதுக்கெல்லாம் காரணம் நம்ம அந்த மஞ்சயமனையை வேண்டி நம்முடைய நாடக டான்ஸ் காமிக்காக நடிக்கும் அன்பு சகோதரி அவர்களுக்கு எங்களுடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எனக்கெல்லாம் பொன்னணி பூர்த்தி கௌரவப்படுத்திய ஊர் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் மற்றும் ஊர் இளைஞர்களுக்கும் என் சார்பாக இந்த கலைக்குழு சார்பாக நன்றி வந்தவனும். எனக்குன்னு ஒரு ஆள் போட்டிருக்கீங்கல்ல? ஆமா. கூப்பிட்டுருமா? கூப்பிட்டுருமா? நாங்க போடல, நீ தான் வச்சிருக்க. இழுத்து தள்ளி விட உன பார்க்கலாம். அதல்ல அவர் கூப்பிட்டுருமா? மாப்பிள்ளையை கூப்பிடுங்க. சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு அத்தாப்பூ சுந்தரி சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி வட்டி மையாட இருந்தாலே போய் நின்னாலே தள்ளுமா தள்ளுமா தள்ளுமா. என்ன மாப்பிள்ள சடக்குன்னு விட்டுருச்சு இன்னைக்கு. காய்ச்ச மாசம் இருக்கலையே. ரோட்ல ஒரு கன்னி பையன், ஒரு வயசு பையன், ஒரு கல்யாணம் எங்க முருங்கக்காக்கார ஆத்தாடி இடிச்ச இடியில டிரான்ஸ்பார்மர் புகஞ்சிருச்சையா. வரும்போதே சகுனம் சரியில்லை. இருக்கா இல்லையான்னு வந்து தடைப்பாரு. வீட்டை விட்டு பேக்க தூக்கிட்டு வர்றேன். கருத்த நாய்க்கு வெள்ளை புல்லு முளைச்சிருந்துச்சு. என்னடா கருத்த நாய்க்கு வெள்ளை புல்லு முளைச்சிருக்கேன்னு காட்டுக்கு போறேன். காணக்காய் கோணக்காயா இருக்கு. என்னடா காணக்காய் கோணக்காயா இருக்குன்னு வீட்டுக்கு போறேன். மம்பட்டி இரும்பா கிடக்கு. என்னடா மம்பட்டி இரும்பா கிடக்குட்டு மணல்ல ஒண்ணுக்கு இருந்தா நொர நொறையா தள்ளுது. சாம்பல்ல ஒண்ணுக்கு இருந்தா புகையா கிளம்புது. ஓலையில ஒண்ணுக்கு அடிச்சா சட சடன்னு சத்தம் கேட்கு. இப்படிலாம் நடக்குதுன்ட்டு எங்க சித்தப்பா சுப்பிரமணிய புலவர்கிட்ட குறிவாக்கலாம்னு போனேன். ஆண் குறியா பெண் குறியான்னு கேட்டுறாரு. போகும்போதே நரி குறுக்க ஓடிருச்சு. அவர்கிட்ட போய் கேட்டேன், நரி வளம் போனா நல்லதா இடம் போனா நல்லதான்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, முதல்ல உன்னை கடிக்காம போனது தான்டா நல்லதுங்கிறார். யார்ட்டையும் கொடுக்க முடியல, வாழைப்பழத்தை தள்ளிடுறாங்க. கருப்பு நீ எல்லாம் திறந்துடாத, பலாப்பழத்தை முள்ளோட தள்ளிடுறாங்க. ஏற்கனவே தண்டீஸ்வர அண்ணாச்சி பழத்தை உள்ள விட்டுட்டேன். 1000 வந்தாலும் சரி, 500 போனாலும் சரி, நொக்கா மக்கா அவங்க தாத்தா விட்டு அருணா குடி கயிறு சுத்தி பாடுறாங்க.
சூடாப்பானா சீட்டு கட்டி ராஜா ராஜா திரும்பி பாரு லேசா லேசா ஊட்டி மலை ரோஜா ரோஜா உன்னை ஒரு தடவை உன்னை ஒரு தடவை உன்னை ஒரு தடவை உன்னை ஒரு தடவை ஒரு தடவை தாலி இளையராஜாட்ட வேலை பார்த்தவங்க என்ன ஒரு தடவையிலே அழுத்துறிய ஆமா என்ன அழகியா என்ன ஆனந்தகுமாருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும்யா இப்படி போட்டாவளையா தொழில் செய்ய நல்லா இருக்கு சில ஊர்கள்ல அண்டா தண்டி குண்டியோட ஓட்டுறாங்க உருட்டவும் முடியல பெரட்டவும் முடியல ஆட்டோ எடுத்து சுத்துறாப்ல இந்த அம்மாவுக்கு எல்லாமே ஒருங்கி ஆண்டவன் கொடுத்திருக்கான் சூப்பர் சூப்பர் ரெண்டு யார் என்னன்னு விசாரிச்சு பார்ப்போம் விசாரிச்சு பாருயா விசாரிச்சு பாருங்க ஹலோ மேடம் ஹலோ பா சுத்தம்னு என்னது பா அடா தைரியா என்னடாச்சு விடிய விடிய வரட்டி செனக்கழுதியா போச்சடா நாடா அமத்த போனது யாரியா ஏங்க திருப்பதி என்ன அவர் முக்கியஸ்தரை கூப்பிடுங்க அவனுக்கு போட்டு விட்டுருக்கணும். ஊருக்கு கூட்டம் போட்டு ஊம முண்டைய போட்டு வச்சிருக்கேன் நான் இதுகிட்ட என்ன பண்ண நீங்களும் அது மாதிரி பேசிக்க மாப்பிள அப்படி பாப்பா பேப்ப பாப்பா பெப்ப பாப்பா இன்னும் கொஞ்ச நேரத்துல முக்கி பெப்படி பா பேப்ப பாப்பா நான் ஊம்ப நீ ஊம்ப ரெண்டு பேருமே செய்யலாம் நல்லா இருக்கு இவன் எப்படான்னு இருக்கான் பாருங்க பேப்ப பாப்பா அடா கடவுளே வந்தேம்மா உனக்கு ஈவரக்கம் இல்லையா எப்படி உடம்ப கொடுத்து கடைசியில இந்த பேப்பருக்கு டீ பேப்பர் அண்ணே, ஏய், சாமிக்கு வேண்டுது என்னண்ணே? ஆண்டவா நல்லா உடம்ப கொடுத்து கொடுத்து? கடைசியில வாயில கொண்டு போய் ஏய், வாயில? வாய் வேஜ விடாம ஆக்கிட்டாளையா ரெண்டு ஸ்பீக்கர் அவுட்டு ஒரு மைக் அவுட்டு ஆமா ஆமா ஆனா யூனிட் மட்டும் கமலேஷ் யூனிட் மாதிரி பழைய டோவா கம்பெனி தான் ஆஹா கட்ட குழாயில வச்சு பரவாயில்ல ஊமையா இருந்தா தோதுதான் கண்ணா ஆமா 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 தூக்கி போட்டு அமுக்குனா கூட ஊர்ல சொல்ல எப்படி தெரியும் சொல்ல முடியும் பெரியவங்க கிட்ட போய் பேப்ப பேப்பங்க பேப்ப பாப்பா பேப்ப பாப்பா பே பா பேப்ப பாப்பா பேப்ப ஞா பாப்பா ஐயா பேப்ப பேப்ப பாப்பா பாப்பா பேப்ப பாப்பா நான் பா பேப்ப பாப்பா என்ன செய்த? இதுக்கு மட்டும் எப்படி காது கேக்கு முன்னாடி நீ வச்சு காக்கி கூக்கு காக்கி கூக்கு கேக்க ஓகே 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 சொல்லுதியா அப்ப நீ வந்து குப்பரப்படு பரவாயில்ல ஏதோ தமிழ்ல கேட்டு பார்ப்போம் ஆமாண்ணே. ஒருவேளை இந்திக்கார பிள்ளையா இருந்தாலும் இருக்கும் இருந்தாலும் இருக்கலாம்ல, கேட்டு பாருண்ணே. கொல்ல பேர் வந்திருக்காங்கல்ல. ஏமா கியா போல்தா ஹே नहीं पुलता गई ஆஹா. नहीं भूलता है சூப்பரா இருக்கீங்க होता है चाहता है இப்படி ஒரு இந்தி பலகத்திலே பார்த்ததில்ல ஒருவேளை மலையாளமா இருக்கும் எந்த ചേച്ചി ഇവിടെ ചേട്ടനെ നോക്കുന്നു ഞാൻ പറഞ്ഞു ആ മലയാളം മടിയല്ല என்ன அவன வந்தா? എനിക്ക് പിടിച്ച ഒരു ഉമ്മ തരവാ எதிலே ஓ, இல்ல. இதுல வந்து லீவ் விட்டுருங்க மலையாளம் தெரியல தமிழ்ல ஏற்றுவோம் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது காணவிட்டேன் தமிழுக்கு மிஞ்சின மொழியா இருக்கு படிச்ச பையன் கொஞ்சம் டிஸ்பிளைனா ஆமா ஒழுக்கத்தோட பேசி பார்ப்போம் ஹலோ தமிழ்ல கேளுங்க ஓ ஹலோ லேடிஸ் ஹலோ ஏய் முண்டாய் உன்னை தாண்டி ஏய், நான் பொண்டாட்டியாடி ஆளும் மண்டையும் பாதி யார பத்தியா போடிங்கிற சரி நானும் போனா போகுது ஒண்ணும் தெரியாத கூட சரி உண்மை மாதிரி பேசி பாப்ப மத்த முண்டைங்கிற லூசு முண்டைங்கிற யார பத்தியா சொல்ற சாணாமனா ஒழுக்கமா நடந்துக்க பாத்துக்க மரியாதை கொடுத்து பேசுனா மரியாதையோட பேசுவேன் நீ வேற மாதிரி பேச ஆரம்பிச்சிட வச்சுக்கோய ஒண்ணும் தெரியாத மாதிரி இருந்தாங்க கட்டி ஏறுறீங்க. பத்தி இல்ல இல்ல முண்டைன்னு சொன்னல ஆமா. அதுக்கு விளக்கத்தை கேட்டையா சொல்லுங்க அவசரப்பட்டு பேசாதடி அவிசாரி முண்டை என்ன முன்னைன்னு கேட்டல்ல ஆமா. முன்னைன்னா என்ன தெரியுமா என்னது
இது மண்டை. ஆமா. இந்த மண்டைக்கு முன்னாடி டை அடிப்பாங்கல்ல. ஆமா. டை. ஓ அத சொன்னீங்களா? அப்படி விவரத்தை கேளு. எந்த பேச்சு பேசினாலும் அதுக்கு விளக்கம் சமாளிக்கிறீங்களா? சமாளிக்க தெரியாதவன் சபைக்கு வரவே சொல்லியிருக்காங்க இல்லைன்னு சொல்ல கிடையாதுங்க. தெரியுதுல? அத பேசி சமாளிக்காதீங்க சரியா? சத்தம் இல்லாதவன் சபைக்கு வராத. சொல்லியிருக்காங்க. அங்கம் இல்லாதவன் சங்கத்து பக்கம் வராதுங்க. ஆமா. ஒரு வந்த பப்புனுக்கார வந்தா இடிச்சன்னா எங்கிருந்து வந்தீங்க? பால் சாப்பிடுறீங்களா இல்ல பழம் சாப்பிடுறீங்களா? பச்சை தண்ணியை கொடுத்தாலும் பண்போட வரவேற்கிறது தமிழ்நாட்டு பெண்கள். சரி. அந்த அறிவு திங்கிச்சா உனக்கு? யாருக்கு அறிவு? திங்கிறியா சோத்த விட்டு பிய திங்கிறியா? யாரு? அந்தோட நடிக்கிற. நீ போய் பெரிய பிய சாவித்திரி பேத்தியாடி. நீ பெரிய நீ சிவாஜி கணேச பேரனா? இந்த பேச்சு முதல்ல பேசிக்கால வாய். அடேங்கப்பா. இல்ல முன்ன தெரியாது. நடிக்கிறாங்க மாதிரி. நிப்பாட்டியா பதில். அரட்டற வேலை எடுத்து வச்சாதான் அடப்பு தெரிஞ்சு போயிடும். அரட்டற வேலை என்கிட்ட வச்சு கூடாதுங்க சானாமோன அவர்களே. உருட்டி விட்டு அடிச்சு விடுவேன். புரட்டி விட்டு அடிச்சு போறேன். கலட்டி விட்டு அடிச்சு விடுவேன். நக்கி விடுவேன். போயா முதல்ல. நக்கி விடுவேனா? நல்லா நக்குமே. உண்மைதாமா? தமிழ்ல உண்ணல் பருகல் நக்கல் அதுக்கு விளக்கம் கொடுப்பேன். அது தெரியும். நக்கிறத எதை நக்கணும்? இல்ல தெரியும். தேனை நக்கணும். நக்கணுங்க. தண்ணியை குடிக்கணும். ஆமாங்க. சாப்பாட்டை உண்ணணும். ஆமா. இது தெரியும்ல? சொல்லிருக்காங்க. நக்கி விடுவாங்க. ஆமா அத தானே. ஆம்பள இல்ல தெரியாம கேக்குற முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு வாங்க அத சாப்பிடுங்க இத சாப்பிடுங்க யாத்தா யாராவது நீங்க முன்ன பின்ன தெரியாதவங்க கூப்பிட்டு யாராவது பால் சாப்பிடுங்க அது சாப்பிடுன்னு சொல்லுவீங்களா? முன்ன பின்ன இல்ல இவர் பேச்சுக்கு நீங்களே பதில் சொல்லுங்க தா. முன்ன பின்ன தெரியாதவங்கள வாங்க அத சாப்பிடுங்க யாராவது கூப்பிட்டு சொல்லுவாங்களா? அடி எடுவட்ட முண்ட ஓங்காலான்ற பக்கத்துல தானே மதுரையில காலாண்டு ஓட்டிருக்கேன். முன்ன பின்ன தெரியலங்க. இரியா முதல்ல. தெரியலங்க. இங்க வந்தாச்சு நீங்க யாரோ நான் யாராவது அந்த சோலி என்கிட்ட வச்சுக்கறாங்க. அந்த சோலி நீங்க வச்சு கூடாதுங்க. டான்ஸ்க்கு பப்புனு. ஆமா. குருவனுக்கு வள்ளி. பெட்டிக்கு மிருதங்க. அப்புறம் முன்ன பின்ன தெரியாதுங்கற? இல்ல. இல்ல நீ தான வந்த? ஆமா. சோறு திண்டில. சோறு திண்டு. நல்ல பீ திங்க திண்டில. நீ தின்ன பிய போய். ஒரு ஆம்பளை வரவேற்க தெரியாதா? யா எதுக்கு? வரவேற்கணுமா? என்ன இதுக்கு நான் உங்களுக்கு கொடுறேன். அது வரவேற்கிறது வராது என்னோட விருப்பங்க. ஒட்டி தரிச்சு போயிரும். ஓ இத கலண்டு போயிரும். வேற ஆட்ட வச்சுக்க. நீ வேற ஆட்ட போய் அதட்டி பேசி அம்பலாரி பட்ட வாங்க நினைக்காத. நீ அரட்டி பேசி நாட்டம போய் வாங்க. போமா. போயா. அத போடி. போற வெல்ல. போடு. போடு. இவன் மாதிரி பேசுற. போடா. வெண்ண. மிஸ்டர் தர்னிசி. சொல்லுங்க சானாமுன அவர்களே. டீசன்ட் தேவை. உங்களுக்கு டீசன்ட் தேவை. திருவள்ளுவர் சொல்லி இருக்கிறார் ஒழுக்க விழுப்பம் தரலாம் ஒழுக்க உயிரினும் ஓம்பப்படும் இருக்காரு. ஆமா. நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடுமை தரும் சொல்லி இருக்காங்கல்ல. எப்பொரு யார் யார் வாய் கேட்பணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதுன்னு சொல்லி இருக்கார்ல. ஆமா. சொல்லி இருக்கார்ல. சொல்லி இருக்காங்க. காலைப்பி மாலைப்பி பேலா விட்டால் சாமத்துப்பி தட்டி எழுப்பி விடும் சொல்லி இருக்கார்ல. ஆமா. இல்ல நீங்க ஒரு சின்ன பிள்ளைகிட்ட எப்படி நடந்துக்கிறீங்க நீங்க? போடா வெண்ணங்கறிய. ஆமா நீ மட்டும் போடிங்கறீங்க. ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை வீட்ல போடா வெண்ணங்கலாமா? சொல்லலாமே. நான் போடின்னு கேட்டா போடாம்பே. அப்படி சொல்லு. அப்படிதான் சொல்லுவேன். என்னன்னு கேட்டேன். இப்ப மைக்ல பேசினா அதுல கேக்கும். குழாயில கேக்கும். குழாயில பேசினா மைக்ல கேக்குமா? கேக்காது. சுவிட்ச போட்டா எது எரியும்? லைட் எரியும். லைட்ட போட்டா சுவிட்ச் எரியுமா? எரியாது. குழாய திருனா என்ன வரும்? தண்ணி வரும். தண்ணிய திருனா குழாய் வருமா? வராது. பீடி குடிச்சா என்ன வரும்? புகை வரும். புகைய குடிச்சா பீடி வருமா? வராது. சோறு திண்டா பீ வரும்ல? அந்த பீய திண்டா சோறு வருமா? நீ போய் என்னையா பீங்கிற என்னையா? வெண்ணெய்னு கேட்டையில. ஆமா. வெண்ணெய் எதுல இருந்து வரும்? மோர்ல வருது. மோர்ல வருங்க. மோர்ல இருந்து. ஆமா. மோர் எதுல இருந்து? தயிர்ல வருது. தயிர்ல இருந்து வரும். பால்ல வருதுங்க. தயிர் எது? கேக்க விட்டு பேச பொட்டதைய சேர்த்து குடிச்சு சொல்லுங்க. தயிர் எதுல இருந்து வரும்? பால்ல இருந்து வருங்க. பால் எதுல இருந்து வரும்? பசுமாட்டுல இருந்து வரும். பொட்டை மாடு தானே? ஆமா. அப்ப நீ தானடி வெண்ணெய். அப்புறம் என்ன போய் வெண்ணெய்ங்கற? ஏன் மதுரை வெண்ணெய், ஏன் திருப்பவட வெண்ணெய், ஏன் மானாமதுரை வெண்ணெய், ஏண்டி தமிழ் பாடி வெண்ணெய், அருப்புக்கோட்டை வெண்ணெய், காந்தி நகர் வெண்ணெய், காரியாவட்டி வெண்ணெய், இழிக்காத ஏன் சம்பகுளத்து வெண்ணெய், கமுதி வெண்ணெய், சாயல்குடி வெண்ணெய், நீ தாண்டா வெண்ணெய். இந்த வெண்ணெய் சும்மா இருந்தாம இந்த வெண்ணெய் வருமா? அந்த வெண்ணெய்க்கு வர வந்தது காரணம் யார்? நீங்க தானே. நீ தான் வெண்ணெய். பேசு. வெண்ணெய் வருவதற்கு காரணம் யாரு? நீங்க தானே. எப்படி சொல்ற? எப்படியா? இந்த வெண்ணெய் தானே காரணம். சொல்லு விளக்கம் சொல்லு. இல்ல இந்த வெண்ணெய் தானே காரணம். நீங்க இல்லாம தானா வந்துச்சா வெண்ணெய்? நான் எப்படிமா வெண்ணெய் வர வைப்பேன்? வர வைப்பீங்க. அந்த மோத்திரத்தை வாங்கி குடி. என்ன ஒரு பொட்டை மாடு சினையாகணும்டா என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? சினைக்கு போடணும். மாட்டாஸ்பத்திரிக்கு ஆண் பொட்டை மாடை கொண்டு போகணும். ஆமா. அங்க ஒரு ஆண் மாடு நிக்கும். அப்ப சினையாகும். சினையானதுல இருந்து பால் வரும், தயிர் வரும், மோர் வரும், எல்லாமே வரும். அப்ப என் கூட குடி நீ சினையாக தர்ற. யாரு கூட? எஸ்கார குடியில பிரச்சனையா வரும் நினைக்கிறேன். தண்ணி போய்யா முதல்ல. யார்ட்ட போக? ஆளை காமி போக. யார்ட்ட போ? எனக்கு என்ன வந்துச்சு? டோக்கன் போடுறியா? உன்னை மாதிரி எத்தனை ஆளை பார்த்துட்டு வந்திருப்பேன். உன்னை மாதிரி எத்தனை ஆளை என்ன பார்ப்பேன்? மிரட்டரிகள என்ன ஒண்ணு தெரியாத வருவா அத அப்படி அவட்ட போய் வச்சுக்கோங்க உங்க பேச்ச. உன்னால என்ன நீ சாதனை பண்ணிருக்க? நீங்க என்ன சாதனை நீ என்ன சாதனை கிழிச்சீங்க? ஆம்பளை பண்ணாத சாதனையா இருக்கு. ஏன் பொம்பளை பண்ணாத சாதனையா இருக்கு? என்ன பண்ணிட்ட? நீங்க என்ன பண்ணிட்டீங்க? நாங்க கப்பல் ஓட்டுவோம். நாங்கள கப்பல் ஓட்டுவோம். நாங்க ரயில் ஓட்டுவோம். நாங்கள ரயில் ஓட்டுவோம். நாங்க ஏரோப்ளேன் ஓட்டுவோம்.
ஜேசிபி நாங்க ஓட்டுவோம். பொக்கு லைன் நாங்களும் ஓட்டுவோம். கொக்கு லைன் ஓட்டுவோம். நாங்க ஒண்ணைய ஓட்டுவோம். ஓட்டிக்க. கொல்ல போறே மாதிரி உங்களை. ஏன் ஆம்பளை சொன்னா கொல்ல போறீங்க? என்ன சொன்னீங்க? நீங்க எங்களை தானே வச்சு ஓட்டுவீங்க. நாங்க யார் யார் ஓட்டுவேன் தெரியுமா? உன்னைய ஓட்டுவேன், அப்பனை ஓட்டுவேன், மாமனை ஓட்டுவேன், தம்பியை ஓட்டுவேன், சித்தப்பா ஓட்டுவேன், பெரியப்பா ஓட்டுவேன், பெட்டிக்கார ஓட்டுவேன், ஆளோட்டுக்கார ஓட்டுவேன், மைசீட்டுக்கார ஓட்டுவேன். உன் வீட்டுல 90 வயசு கிழண்டு ஒண்ணு இழுத்து கிடக்கு பாத்தீங்களா, அவரையும் வச்சு ஓட்டுவேன். யாரு 90 வயசு கிழவனையுமா? என்னையும் வேணாம், ஆனந்தகுமார் கூட ஓட்டிக்க. எதுக்கு வர சொல்லுங்க? இல்ல வர சொல்லுங்கன்றேன். உன் டைரியில எத்தனை பேர் தான் வச்சிருக்க? எதுக்கு? என்னடி ஒரு எங்க பாருங்க. ஏய் பொம்பளை வாழ்க்கை இல்லையா? தப்பா நினைக்காதீங்க. ஆம்பளை ஓட்டணும்யா. நாங்க எல்லாம் நீங்க எப்படி ஓட்டிடுவீங்க? அப்படியா? குடும்பத்துல கடைசி வரைக்கும் வச்சு ஓட்டுறது ஆம்பளை தான். ஒத்துக்கிறேன். இல்ல இதுல கொத்தனார் இல்லாம சித்தாள் கிடையாது. கிடையாது. கிடையாதுல? ஆமா. கொத்தனார் மேல நிப்பாரு. ஆமா. 3 சாமானோட. தூக்கு குண்டு, மட்டை கம்பு, கரண்டி. ஆமா. நீ சித்தாள் எங்க நிப்ப? கீழ நிப்பேன். கீழ நின்னுக்கிட்டு என் குண்டை பாப்ப. என்னத்த பாப்பேன்? தூக்கு குண்டை. ஐயோ அப்படி சொல்லுங்க. பாப்பையா பார்க்க மாட்டே? பாப்பேங்க. பாப்பையில சித்தாள் இல்லாம கொத்தனாருக்கு என்ன வேலை? இருக்கு. என்ன வேலை? நீ என்ன செய்வ? நீங்க என்ன செய்வீங்க? நாங்க ஏந்தி கொடுத்தா தான் நீங்க அடிக்க முடியும். சரியா? ஆஹா, நீங்க தூக்கி கொடுத்தா ஆமா. ஆமா. அப்பதான் பிரேஸ் மட்டும் எழும்பும். ஏறும். அப்ப ஆணுக்கு பெண் சரி சமம். சரி சம்பந்தாங்க. சபா சொன்னோன்னு எத்தனை? 2 2 2 4 4 4 போயிருச்சுனா 0 சைவர்ல ஒண்ணு போகுமா? போகாது. அது எப்படிங்க போகும்? போக வைப்பேன். அது எப்படிங்க உங்க கணக்குல போகும்? இதான் சைவர். இதான் ஒண்ணு உள்ள போகுதுவாரு. யா இது என்னங்க உங்க கணக்கு? ஊசி நுழை இடம் கொடுத்தா உலகே தள்ளிவிடுவேன். எங்க அப்பா தள்ளிட்டாலும் தெரியாது. கிளவியா கிடக்காளுங்க. இந்த இடத்துல என்ன பண்ற? இந்த இடத்துல ஆடிப்பாடி விளையாட்டு வியாபாரம் பார்த்துட்டு இருக்கீங்க. ஓ பிசினஸ் பண்றீங்க. ஆமாங்க. என்ன பிசினஸ்? சப்பட்டா. சப்பட்டா. ஆமா. யா இங்க வாங்குங்க. ஏய் சப்பட்ட பழமியா? சப்பட்டா பல வியாபாரம் பார்க்கறீங்க. ஒட்டையா சப்பட்டாண்டா. நீங்க என்ன பண்றீங்க இந்த இடத்துல? சப்போட்டா பழம். சூப்பர் பழம். இப்போ உங்க பழம் சீசன் கிடையாதுமா? ஆமாங்க சீசனுக்கு மட்டும் தான் கிடைக்கும். சீசனுக்கு மட்டும். ஆமா. உங்க பழத்துல கருப்பா ஒரு விதை கொட்டை இருக்கும்ல? இருக்கும். நீங்க கருப்பா இருக்கு. ஆனா என் பழம் வருஷத்துல 12 மாசம் கிடைக்கும். அது என்ன பழங்க? ஆமா நம்மகிட்ட இருக்கிறது நேந்திரம். ஆனந்தகுமார்ட்ட ரஸ்தாலி. அங்கா உட்காந்துருக்க அவன் பேரு பூவம்பழம். பெட்டி காட்டத்தை இது செவ்வாழை. செவ்வாழையா? சாப்பிட்டேன் வை. ஒரு பழத்துக்கு 10 பழம் சமம். அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்குமா? அம்மா நேந்திரம். நேந்திரமா? ஆலமரமே தாங்காது. இந்த ஆச்சரியம் வாங்க. சிப்ஸ் போட்டு சாப்பிட்டாப்ல இருக்கு. ஓ உடம்பு கும்முண்டு ஆயிடும். அப்ப 2 பேர் வியாபாரத்தையும் இந்த இடத்துல ஆடி பாடி வியாபாரம். அடி கையளவு பிஞ்சைக்குள்ளே, அடி கையளவு பிஞ்சைக்குள்ளே கணக்கில்லாத பாலமரம், கணக்கில்லாத வாழை மரம், மர தோப்புக்குள்ளே, பாலமர தோப்புக்குள்ளே நான் பூட்ட போறேன் கலப்ப, நான் புட்ட போறேன் கலப்பு. எஸ் காரக்குடியில ஓட்ட போறோம் நம்ம பொழப்ப, காரைக்குடியில ஓட்ட போறேன் நம்ம பொழப்பு. கையளவு பிஞ்சைக்குள்ளே கணக்கில்லாத கையளவு பிஞ்சைக்குள்ளே அடிவந்தாலும் வாண்டி மதுரை சொன்ன முதண்டி போனாலும் போண்டி புதுக்கொண்ட போயிடலாண்டி. அடிவந்தாலும் வாண்டி மதுரை சொன்ன முதண்டி போனாலும் போண்டி புதுக்கொண்ட போயிடலாண்டி. கடலைக்குள்ளே ஓரத்திலே காலப்பூரா ரெண்டிலைக்கு காலப்பூரா கலந்துடவே அப்படியே டேய் அறிவில்ல அப்பாக்கள் கவிட்டியே. எங்க வைக்க வாய் வைக்க? எங்கயா வாய் வைக்கிறீங்க? என்னைய மைக் எங்க இருக்கு? அதானே அங்க போய் வைக்கிறேன் இல்லையா அது? சரி ஏன் மைக்கில பாடுவேன் நீ? எதுக்கு? தாலாட்டே 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 அணி புறந்தே தாளே
மாப்பிள்ள மேடம் உணர்ச்சி வசப்பட்டு நல்ல கம்பெனி கொடுக்குறீங்களே தலையாட்டு தலையாட்டே நீ புறம்பே தாளே லேலேலோ. என்ன அப்படியே ஆனந்திட்ட பாம்புலேட் வேணான்னு ஆம்லேட்டு ஆம்புலேட் குசு புருன்னு கிளி உப்பு கறி வேற. தலையாட்டே என்ன மாப்பிள்ள ஆளு சித்தால இருந்தாலும் வேவலாத்துல போட்டுச்சு. செல்லாம் புடிங்கிருச்சடா. கக்குசு இடிஞ்சிருக்குமாடா செல்லாம் பேப்பர்ல குசு போட்டிக்கு விளம்பரம் நீதான் முத கப்பு வாங்க. ஏய் சிஞ்சினுக்கா சின்ன கிளி செருக்குது மச்சான் ஓடி வந்து அளவிட்டு ஓடி நின்ற கூட்டத்தோடு வாடி படம் பார்த்து போ. என்ன மாப்பிள்ள அண்ணன் அழகர் கோயிலில் திரி எடுத்து ஆடினது மாதிரி ஆடுறேன். சூப்பர் ஆட்டம்னே பார்த்தாத்தே அது ரொம்ப முறுக்கு. ரொம்ப அதே ஆனந்த் சிறுவார செல்வி ஆட்டம் அதே பார்த்தா ரொம்ப முறுக்கி அத வச்சுக்காத உள்ளத்திலே இருக்கு. சூப்பர் கம்பெனி தான் ஏய் சூப்பர் கம்பெனி மச்சானே வச்சுக்கடி முந்தானே முடிச்சலதா மச்சானே வச்சுக்கடி. மெதுவா சங்கு நெடுஞ்சிடாம என்ன மாப்பிள்ள பம்பர் குழுக்கள் மாதிரி குழுக்குற நல்லா ஆடுறீங்கம்மா நல்லா பேசுறீங்க நல்லா பாடுறீங்க. இந்த கதையை ரசிக்க கூடிய கூட்டம்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு வேலையை கொடுப்போம். வாட் இஸ் யுவர் நேம்? மை நேம் இஸ் சுனிதா தேவி. தர முடியாது. என்ன தேவி? சுனிதா தேவி. சகட காலிட்ட வாங்கி. உங்க பேர் என்னங்க? சுனிதா தேவி. மை நேம் இஸ் பன்னீர் செல்வம். ஓ பன்னீரா? சுனிதா பன்னீரு பாட்டு பன்னீர். பேரு தாங்க சொன்னேன். நான் பேரை மாத்திட்டேன். என்ன பேரு? என் பேரு காட்டு ரோஜா. ரோஜா சூப்பர் பேரு. என் பேர் என்ன தெரியுமா? என்ன பேருங்க? மாட்டு ராஜா. நம்ம பேரு எந்த தண்ணிய என்னது அப்படித்தான் சொல்ற. எங்க பழைய துணி பருவமா போச்சு. எங்க பில்டிங் உன் பேர் என்ன? காட்டு ரோஜா. ஆமாங்க. என் பேரு மாட்டு ராஜா. பெட்டிக்கார் பேரு சொரு ராஜா. அவர் மிருதங்கார் வேற என்ன தெரியுமா? அவர் பேரு ஓட்டு ராஜா. அதனால பேரை சுருக்கிடுவோம். எப்படி? நீங்க ரோஜாவை எடுத்துட்டு காட்டுன்னு வைங்க, நான் ராஜாவை எடுத்துட்டு மாட்டுன்னு வைக்கிறேன். நான் சொருகுன்னு வைக்கிறேன். ஆமா, 3 பேரும் தரக்குடிக்குள்ள போவோம். காரக்குடிக்குள்ள காட்டு மாட்டு சொருகு காட்டு மாட்டு சொருகு மாட்டு காட்டு மாட்டு சொருகு. அப்ப ஆனந்த் எங்கே சொல்லுங்க. நான் பேரை மாத்திட்டு
மாத்திட்டீங்க. என்ன பேரு? என் பேரு பாப்பம்மா. ஓஹோ. டேய் 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 மைக் போச்சுடா. 5000 மைக் போச்சு. என்ன மாப்பிள இந்த மண்டையை முழுங்கிட்டீங்களா மாப்பிள? யா சொல்லுங்க. பாப்பம்மா. பாப்பம்மா. என் பேர் என்ன தெரியுமா? என்ன பேருங்க? அமெரிக்காவுடைய முன்னாள் அதிபர். உன் பேரு பாப்பம்மா. என் பேரு டேய் ஒபாமா. அப்படியா? ஒபாமா. ஒபாமாவா? கூப்பிடுங்க என் பேரை. நான் பேரை மாத்திட்டு என்ன பேருங்க? உண்மையான பேர் சண்முகராஜா. நானும் பேரை மாத்திட்டேன். என்ன பேர்? என் உண்மையான பேரு தர்ணிஸ்ரீங்க. தரணிஸ்ரீ. ஐ லவ் யூ. ஐ லவ் யூன்னு என்னது? வாடி நொங்கு வெட்ட போறோம். நான் வர மாட்டேன். யாரும் கூப்பிடுறாங்க போயிடாத நொங்கு எடுத்துருவாங்க. போக மாட்டேன் நான். ஆனா சில பேர் எடுகண்டுலாம் எடுப்பேன். லபக்குன்னு வெளியில தள்ளிடுவான். உங்களை நான் காதல் பண்ணி கல்யாணம் பண்ணி வரைக்கும் உன்னை வச்சு கை விட்டுற மாட்டீங்கல்ல? என்னங்க? இல்ல கை விட மாட்டீங்கல்ல? அதை போய் வாழ்க்கையில கை விட்டுற மாட்டீங்கல்ல? நீ சம்மதிச்ச அந்த அவர் கையை கூட சொல்றேன். கடைசி வரைக்கும் உன்னை வச்சு காப்பாத்தியோம். என்னுடைய காதல் எப்படியாப்பட்ட காதல்? புனிதமான காதல், அருமையான காதல். அந்த பூமாலை பொழுதினிலே எப்படி பாருங்க.
கைதட்டலுமே இசைக்கலைஞர்களுக்கும் ஒளிபெருக்கி கமலேஷ் ஒளிபெருக்கிக்கு தான் சேரும். நன்றி நன்றி நன்றி. உங்களை பார்த்ததும் ஆ. எனக்கு வந்துருச்சுங்க. வந்துருச்சா? குடத்துல தண்ணி இருக்கு, எடுத்துட்டு ஓடு. யா, காதல் வந்துருச்சுங்க. காதலா? எங்க உங்க காதல்? சொல்லுமா உன் காதல. எப்படி தெரியுமா? ஆ. அந்த ஆடியில சேர்ந்து ஹலோ ஹலோ ஆடியில செய்தி சொல்லி ஆவணியில் தேடி வச்ச செய்தி சொன்ன மன்னவருதான், எனக்கு செய்தி சொன்ன மன்னவருதான். மனம் கல்லாய் போன மனிதர்களாலே கடவுள் ஏன் கல்லானார்? மனம் கல்லாய் போன மனிதர்களாலே கொடுமையை கண்டவன் தன்னை இழந்தால் அதை கோவித்து தடுத்தவன் சொல்ல இழந்தான்.
ஆண்டவன் சாட்சி கடவுளே